குட் மார்னிங் எல்லாருக்கும். நான் பேசுறது கேக்குதா? குட் மார்னிங் மேம். கேக்கு மேம். நேத்து பார்த்த டாபிக் எல்லாரும் படிச்சீங்களா? சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அப்படியே இந்த மேகசினுக்குள்ள போயிடலாம். டேட்டா நிறைய இருக்குது, அதனால கொஸ்டின் கேட்டு போனோம்னா ரொம்ப லேட் ஆயிடும், முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால ஸ்ட்ரைட்டா அப்படியே இங்க போயிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தமிழரசு மேகசினோட பிப்ரவரி மந்த் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஜனவரி மந்த் பார்த்துருக்கோம். அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அப்பப்ப ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க சோஷியல் இஷ்யூஸ் படிக்கும் போது அது கூட ரிலேட் ஆகி தான் வரும், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்ப எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு நினைவு அரங்கம் அப்படிங்கறது ஓபன் பண்ணதை பத்தி கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரத்துல வழுதரெட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து இந்த திரு ஏ. கோவிந்தசாமி அப்படிங்கிறவருக்கு ஒரு திருவுருவ சிலை அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ சமூக நீதிக்காக போராடி இறந்திருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி அவங்களுக்காக ஒரு மணிமண்டபம் அப்படிங்கிறது இந்த வழுதரெட்டி பகுதியில தான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு, விழுப்புரம் மாவட்டம். சோ இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கேயாச்சும் நமக்கு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சோ அதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இங்க ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க பாருங்க. எடுத்ததும் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல். ஓகேவா? சோ பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல். அரிய செயல்களை அவற்றுக்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமையுடையவர்கள் பெருமைக்குரியவர்கள். சோ நம்மலாம் இப்ப வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறதே ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். ஸோ நம்ம இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் பெருமைக்குரியவங்களா மாறிடுவோம். அதனால கண்டிப்பா இந்த தடவை எல்லாரும் போஸ்டிங் வாங்கிடணும். ஓகே, சோ இப்ப இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் குடியரசு விழா எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை தெற்காசியாவுக்கே முன்மாதிரி மாநிலமா உருவாக்குற என்ன முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. இது மாதிரி சோ இதெல்லாம் தான் உள்ள இருக்குது. எந்தெந்த மாவட்டம் இந்த பிப்ரவரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கும். சிவகங்கையில போய் பண்ணது, விழுப்புரம், அதுக்கப்புறம் அந்த சாரண இயக்கம், இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலா கொஸ்டின். ஸோ இதுல இருக்கிற அந்த 50 கொஸ்டின் அப்படிங்கிறது நான் ரொம்ப 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 சூப்பரா இருக்குது. ஸோ கண்டிப்பா இதுல இருக்கிறத மட்டும் பாத்துருங்க. ஓகே ஃபைன். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசின் குடியரசு நாள் விழா. ஸோ நம்ம குடியரசு தின விழா எப்போ செலிப்ரேட் பண்றோம், எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். குடியரசு தின விழா எப்பவும் எதற்காக செலிப்ரேட் பண்றோம்? என்னாச்சு? ஓகே, சோ எதனால அந்த ஜான் 26 நம்ம செலக்ட் பண்ணிருப்போம்? 1929 அந்த லாகூர் காங்கிரஸ்ல அந்த கொடியேற்றிருப்பாங்கல்ல, அப்போ வந்து நேரு சொல்லியிருப்பாரு, நம்ம இனிமேல் சுதந்திர தினமா ஜனவரி 26 அப்போ கொடியேற்றணும், அது ஞாபகமா வச்சு பண்ணியிருப்பாங்க. எஸ், 1929ல. அதே மாதிரி 1930ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பூர்ண ஸ்வராஜ் டே அப்படிங்கிறதும் அந்த 29ல முடிவு பண்ணி 30ல இருந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன். அது மட்டும் இல்லாம அந்த ஜனவரி 26 தான் நம்மளோட இது வந்து நடைமுறைக்கு வந்தது, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்த தினம். ஸோ இதெல்லாம் வச்சுதான் அந்த ஜனவரி 26 அப்படிங்கிறது குடியரசு நாள் விழா அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் குடியரசு தினம் அப்ப யாரு கொடியேற்றுவாங்க, சுதந்திர தினம் அப்ப யாரு கொடியேற்றுவாங்க? குடியரசு தினம் அப்போ பிரசிடென்ட், இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ சிஎம். அங்க டெல்லியில இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? சோ டெல்லியில வந்து பிரைம் மினிஸ்டர் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, குடியரசு தினத்துக்கு வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து கொடியேற்றுவாங்க. சோ பாசறைக்கு திரும்பும் நாள் அப்படிங்கிறது எப்போ? ஜனவரி 29. சோ அதுல என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க பாசறைக்கு திரும்புதல்? சோ 6th புக்ல பாக்ஸ் டேட்டா தெரிஞ்சிட்டு சொல்லாம இருக்கீங்களா இல்ல தெரியலையா? பீட்டிங் ரிட்ரீட் செரிமனி. ஆமா, நம்ம முப்படைகளும் வந்து அவங்க பாசறைக்கு திரும்புறது. ஓகேவா? சோ அவங்க பிளேசஸ்க்கு வந்து போவாங்க. சோ அதுதான் அந்த பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. சோ அந்த தினத்துல வந்து யாரு டீ பார்ட்டி கொடுப்பாங்க? பிரசிடென்ட்.
எஸ், பிரசிடென்ட் வந்து ஈவினிங் வந்து டீ பார்ட்டி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல குடியரசு தின விழா அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் வந்து கொடியேற்றி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் வேற என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இதுல மெயினா பார்க்கணும்னா இந்த அவார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ இதுல வந்து முன்னாள் ராணுவத்தினர் படைப்பிரிவு, CRPF, அதுக்கப்புறம் CRPF கூட்டுக்குழல் முரசிசை பிரிவு, CISF படைப்பிரிவு, RPF படைப்பிரிவு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அந்த ஊர்வலம் அப்படிங்கிறதுல. நெக்ஸ்ட் நமக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன பதக்கங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு, ஸோ வீர தீர செயல் புரிஞ்சதுக்காக விருதுகள் அப்படிங்கிறது வருஷம் கொடுக்கப்படும். இது வந்து ஒவ்வொரு தலைவர்கள் பெயர்ல ஒவ்வொரு விருதுகள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ டோட்டலா ஒரு 10 விருதுகள் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்ணா பதக்கம். ஸோ நம்ம அறிஞர் அண்ணா பெயர்ல ஒரு பதக்கம் கொடுக்குறாங்க. இதை 2025க்கானது யாரு வாங்கியிருக்காங்கன்னா வெற்றிவேல் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. ஸோ எதுக்காக அப்படின்னா இவர் வந்து ஒரு 3 பேரை வந்து உயிரை காப்பாத்தி இருப்பாங்க. சோ அதனால அவருக்கு கொடுத்திருப்பாங்க வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம். சோ இந்த அவார்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அது என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத படிச்சுக்கணும். இப்ப பேராசிரியர் அன்பழகன் விருது வந்து எதுக்கு கொடுப்பாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா, உள்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பா செஞ்ச அந்த பள்ளிகளுக்கு வந்து அன்பழகன் விருது அப்படிங்கிறது கொடுக்கப்படும், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் விருது. சோ அதே மாதிரி இப்ப அண்ணா பதக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உயிருக்கு போராடியவங்களை காப்பாத்துறது, சோ இந்த மாதிரி வீர தீர செயல்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க உயிரையும் பொருட்படுத்தாம அவங்களுக்கு அண்ணா பதக்கம் கொடுப்பாங்க. சோ இவர் இது வந்து வெற்றிவேல் அவருக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் 2025. இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு, இந்த ஆக்சுவலா இது முஸ்லிம்ஸ்க்கு தான் முஸ்லிம்ஸ்க்கு கொடுப்பாங்க. கோட்டை அமீர் வந்து அவங்க மத நல்லிணத்துக்காக சேவையாற்றிட்டு இருக்கணும். சோ அதை பொறுத்து அண்ட் திரு SA அமீர் அம்சா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது விவசாயத்திற்கான வேளாண்மை துறையின் சிறப்பு விருது அப்படிங்கிறது திரு ரா முருகவேல் அவருக்கு கொடுத்திருக்காங்க. சோ 2024ஆம் ஆண்டிற்கான C நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்திக்கான சிறப்பு விருது அப்படிங்கிறது தான் இந்த விருது. இது 2024க்கானது. ஓகேவா. சோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா 2025, இது 2024. சோ யாருக்குன்னா ரா முருகவேல் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது காந்தியடிகள் காவலர் பதக்கம் அப்படிங்கிறது கள்ள சாராயத்தை கட்டுப்படுத்தியதில் மெச்சத்தக்க வகையில் பணிபுரிந்த விழுப்புரம் மண்டலம் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர். சோ இது நிறைய பேருக்கு கொடுத்திருப்பாங்க இந்த கள்ள சாராயம் கட்டுப்படுத்துதல். சோ கள்ள சாராயத்துல உயிரிழந்திருப்பாங்க இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல ரீசெண்டா. சோ அவங்களுக்கு அதை பத்தி ஆய்வு பண்றதுக்கு யார் தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைச்சாங்க? எஸ், கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. சோ அதே போல சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது, இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு அப்படின்னா மதுரை. ஓகேவா, மதுரை காவல் நிலையம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர். தேர்டு பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் வந்து மதுரை, செகண்ட் வந்து திருப்பூர் வடக்கு காவல் நிலையம், தேர்டு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த திருத்தணி காவல் நிலையம். சோ இது வந்து 3 பிளேசஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த குடியரசு நாள் விழாவில் அரசின் திட்டங்களை விளக்கி அணிவகுத்து வந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற துறை கலை நிகழ்ச்சியில இதுக்கு என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்தது அப்படிங்கிறது இது பெருசா நமக்கு தேவையில்லை. ஓகே. சோ அடுத்தது வந்து தெற்காசியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக உருவாக்கிட இந்த அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா சட்டப்பேரவையில 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடருக்கான மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் உரை. சோ இந்த உரையை வந்து அப்பாவு அவர்கள் நம்மளோட ஸ்பீக்கர் வந்து வாசிச்சிருப்பாரு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இதுல நம்ம இந்த மாதிரி டேட்டாஸ் படிச்சா இல்ல என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சட்டப்பேரவை கூடுது அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கும் இல்லையா. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்பீச் யாரு கொடுத்து தொடங்கி வைப்பாங்க? கவர்னர். சோ இதுவே சென்ட்ரல் பார்லிமெண்ட்ல நடந்துச்சு அப்படின்னா பிரசிடென்ட். சோ அதுக்கான ஆர்டிகல் என்ன? பிரசிடென்டோட ஸ்பெஷல் அட்ரஸ் ஆர்டிகல் 87. சோ அப்ப கவர்னருக்கு என்னவா இருக்கும்? 176 வந்து கவர்னருக்கு, 87 வந்து பிரசிடென்ட்டுக்கு. ஓகேவா. சோ இந்த மாதிரி தான் ரிலேட் பண்ணி படிக்கணும். ஏதாவது டேட்டா படிச்சீங்க அப்படின்னா
அதுக்கு ஏதாவது ஆர்டிக்கல் இருக்குதா, ஸோ அதை வந்து நம்ம எங்க ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு இப்படி இப்படி படிச்சு வச்சிட்டீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து எப்பவுமே மறக்காது, இல்லைன்னா மறந்துடும். ஓகே, சோ இப்ப இதுல ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க பாருங்க. உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. ஓகே, சோ இதுல என்னெல்லாம் ஒரு நாட்டுல இருக்கணும், என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதா. பசியும் பிணியும் பகையும் மற்ற நாடுதான் சிறந்த நாடு அப்படிங்கறதா இந்த குறளுக்கான பொருள். சோ இந்த குறள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, நமக்கு கேட்டிருக்காங்க, இது நல்லா எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு குறள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்மளோட நாட்டோட 2வது மிகப்பெரிய பொருளாதாரமா திகழுது அப்படின்னு சொல்லி 2025 பிப்ரவரியோட மேகசின்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ இப்ப வந்து நம்ம முன்னிலை மாநிலமா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அது ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் வேரி ஆயிட்டு இருக்குது. ஓகே, அது பார்க்கலாம். முந்தைய ஆண்டுகளில் தேசிய மொத்த உள்நாட்டு சதவீதம் அப்படிங்கிறது 5.4% தான் இருந்திருக்கும். பட் இப்போ ஒரு 40 வருஷத்துல 9.21% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப கரண்டா நம்மளோட இந்த தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வந்து எவ்வளவு இருக்குது? கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்ல நிறைய தடவை சொல்லியிருப்பேன், கொஸ்டின் கேட்டிருப்பேன். எவ்வளவுங்க? 9.69 இல்ல, இப்போ கரண்ட்ல 69 கரெக்ட், பட் 9 இல்ல. எஸ், 11.69. ஓகேவா, சோ இது ஆமா ஆமாங்க, 11.69% தான் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜிடிபி. ஸோ நம்ம இது வந்து ஒரு 3 months முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா பேப்பர்லயும் டெய்லி ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல பெருசா வந்துட்டே இருந்திருக்கும். தமிழ்நாடு வந்து சாதனை படைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம இப்ப 11 பாயிண்ட்ல இருக்கிறோம். ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து $1 trillion பொருளாதாரமா உயர்த்துறத தமிழ்நாடு இலக்கா வச்சிருக்காங்க. சோ எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னா 2030க்குள்ள. சோ இந்தியா வந்து $5 trillion எக்கனாமி அப்படிங்கறத ரீச் பண்ண எப்போ டார்கெட் வச்சிருக்காங்க? 2030. ஓகே, சோ தமிழ்நாடு வந்து 2030 கரெக்டா? கன்ஃபார்மா? எஸ், 2027, 28. ஓகேவா? சோ இது எப்ப செட் பண்ணாங்க இந்த டார்கெட்டை? $5 trillion எக்கனாமி வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கறத 2019ல செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, செட் பண்ணி ஸோ 2027, 28 தான் டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2030க்குள்ள $7 trillion அப்படிங்கிறது டார்கெட். ஓகே, $7 trillion கேட்டாங்கன்னா 2030. ஸோ அதுவே $5 trillion எக்கனாமின்னு கேட்டா 2027, 28 ஃபினான்ஷியல் இயர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள்லையும் நம்ம வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது எந்த இயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1990. யார் யார் சேர்ந்து? எஸ், மெஹபூப் உல் ஹக்கும் நம்மளோட நோபல் பிரைஸ் வின் பண்ணவருமான அமர்த்தியா சென். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல என்னென்னத்தை பேஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் வந்து இது பண்ணுவாங்க? ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? எஜுகேஷன், இன்கம், ஜிடிபி. எஸ், ஹெல்த், அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், ஜிடிபி. ஓகேவா, ஸோ இது 3ஐயும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். 2025 டேட்டா படி இந்தியாவோட HDI ரேங்கிங் என்ன? 130th. எஸ், 130வது பிளேஸ்ல இருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளோட ஆக்சுவலா இது வந்து 2025ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எந்த இயரை பேஸ் பண்ணின்னு கேட்டாங்கன்னா 2023 இயரை பேஸ் பண்ணி. ஸோ கொஸ்டின்ல வந்து 2023ன்னு கேட்டாலும் சரி, 25 கேட்டாலும் 130 தான் போடணும். ஓகேங்களா, ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்கோர் அப்படிங்கிறது நம்ம இந்தியா வந்து வச்சிருக்காங்க இப்போ இந்த HDA ஸ்கோர்?
இதுக்கு முன்னாடி 0.676 633 அந்த மாதிரி வச்சிருக்கோம். சொல்லுங்க. 0.685 மேம். சூப்பருங்க. 0.685. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? மறக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ HDA பார்த்தோமா, எக்கனாமிக்ஸ். ஓகே, அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிரின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுத்துள்ளது. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? செப்டம்பர் 15, 2023 வந்து காஞ்சிபுரத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மாதம் தூரம் 1000 ரூபாய் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ குடும்பங்களோட வறுமையை இத்திட்டம் குறைத்துள்ளது. பெண்களுக்கு உரிய உரிமை அதிகாரம் அளித்ததன் மூலம் குடும்பங்களில் பெண்களின் நிலையினையும் உயர்த்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மகளிர் விடியல் பயண திட்டம். சோ இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா மே 7ஆம் தேதி DMK கவர்மெண்ட் அவங்க வந்து பதவி ஏத்த அன்னைக்கு சைன் பண்ணியிருப்பாங்க. சைன் பண்ணி நடைமுறைக்கு வந்தது பாத்தீங்கன்னா மே 8ஆம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ இது நடைமுறைக்கு அப்பவே வந்து விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி பெயர் கொண்டு வந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. சோ இலவச பேருந்து பயண திட்டம் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மகளிர் விடியல் பயண திட்டம் அப்படின்னு சொல்லி எந்த வருஷம் மாத்திருப்பாங்க? 2023 ஆகஸ்ட் 15. எஸ், 2023 ஆகஸ்ட் 15ல வந்து மாத்தி இருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் 571 கோடிக்கும் மேற்பட்ட பயணங்களை பெண்கள் மேற்கொண்டுள்ளனர்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதன் மூலமா இதுல மெயினா நோட் பண்ண வேண்டியது இதுதான். ஒவ்வொரு குடும்பமும் சராசரியாக மாதம் எவ்வளவு ரூபாயை சேமிக்கிறாங்க அப்படின்னா 888, ஓகேவா, 888 ரூபாய் அப்படிங்கிறது சேமிக்கிறாங்களாமா. அப்ப பணிச்சூழலில் பெண்களின் பங்களிப்பு மேம்படுத்தியுள்ளதை மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது. சோ மாநில திட்டக்குழு எப்போ அமைக்கப்பட்டது? 1971 மேம். 1971. டேட் என்ன? மார்ச் 25. மார்ச் 25. ஓகேங்களா, மார்ச் 25 1971ல மாநில திட்டக்குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். சோ மாநில திட்டக்குழுவோட தலைவர் யாரு? முதலமைச்சர். எஸ், சிஎம், முதலமைச்சர் தான் மாநில திட்டக்குழுவோட தலைவர். சோ இதோட துணைத் தலைவர் யாரு இருக்காங்க? துணைத் தலைவர், செயல் தலைவர்னு 2 பேர் இருப்பாங்க. ஜெயரஞ்சன் மேம் துணைத் தலைவர். எஸ், ஜெயரஞ்சன். ஓகே, அவரும் இருப்பாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினையும் உள்ள கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இன்று உலகளவில் பாராட்டப்படும் மதிய உணவு திட்டம். சோ மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது முதலா நீதி கட்சியின் ஆட்சி காலத்துலதான் வந்திருக்கும். இது நமக்கு தெரியும். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கி இருப்பாங்க. சோ இது யாரோட ஐடியால கொண்டு வந்திருப்பாங்க? மேம். PT தியாகராயர் இல்லையா? சோ அவரோட ஐடியால தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். அண்ட் 1962ல பாத்தீங்கன்னா பள்ளி சேர்க்கை விகிதத்தை உயர்த்தி இடைநிற்றல் விகிதத்தை குறைப்பதை குறிக்கோளாக கொண்டு. சோ இங்கேயே வந்து ஒரு பாயிண்டே இருக்கு பாருங்க. சோ காமராஜர் அவர்கள் வந்து கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்திருப்பாரு? இதை எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு? 1956ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அப்ப வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பிளேஸ்லயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. சில பிளேசஸ்ல ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. சோ பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்ல. சோ அதை வந்து ஒரு முன்னோட்டமா கொண்டு வர்றது. இது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக பர்டிகுலர் பிளேசஸ்ல மட்டும் கொண்டு வருவாங்க. சோ 1956ல எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு மதிய உணவு திட்டத்தை? எட்டயபுரம். சோ எதனால எட்டயபுரத்தை செலக்ட் பண்ணிருப்பாங்க? எட்டயபுரம். சோ பாரதியார் பிறந்த ஊர். ஓகேங்களா? சோ அதனாலதான் எட்டயபுரத்தை சூஸ் பண்ணி அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அங்க அப்போ தொடங்குனது 1962ல தான் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இத வந்து இது பண்றாங்க, விரிவுபடுத்துறாங்க. சோ எதுக்கான குறிக்கோள் அப்படின்னா பள்ளி சேர்க்கையை அதிகரிக்கணும், இடைநிற்றல் விகிதத்தை குறைக்கணும் அப்படிங்கறத ஒரு நோக்கமா வச்சுதான். சோ இப்ப இடைநிற்றல் விகிதம் வந்து 8th வரைக்கும் எவ்வளவு இருக்குது? 0வா மேம்? எஸ், 0. ஓகேவா? தமிழ்நாட்டுல 8th வரைக்குமே இந்த
இடைநிற்றல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது, 0வை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் காலை உணவு திட்டமும் மதிய உணவு திட்டமும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே, ஸோ காமராஜர் வந்து இப்ப இந்த திட்டம் கொண்டு வந்துட்டாரு. அடுத்தது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஸோ இவர் கொண்டு வந்தது ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க 1982ல. ஓகேவா? சோ அதுலயே 1989ல நம்ம கலைஞர் என்ன பண்றாரு அப்படின்னா அதுல வந்து முட்டைய வந்து கொடுக்குறாங்க கூட இன்க்ளூட் பண்ணி. சோ இந்த மாதிரி ஒரு வருஷம் அப்படியே ஒவ்வொரு பரிமாணங்கள் அப்படிங்கறது பெற்று வளர்ச்சி பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மிட் டே மீல் ஸ்கீம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2007 1995ல வந்து first. எஸ், 1995ல வந்து என்ன பேர்ல தொடங்கும்? PM போஷான் மேம். பிஎம் போஷானா? NPNSP. ஓகேவா? சோ இந்த பேர்ல தான் தொடங்கி இருப்பாங்க இல்லையா? சோ NPNSP ஃபுல் ஃபார்ம் என்ன? சாரி. ஓகே, சோ இது வந்து பார்த்து குரூப்ல போடுங்க. அதுக்குள்ள மறந்துட்டீங்க சோஷியல் இஷ்யூஸ். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் 1995ல வந்ததுதான் இப்போ விரிவடைஞ்சு நமக்கு போஷான் அபியான் சோ அந்த பேர்ல எல்லாம் வந்திருக்குது இல்லையா? ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சரோட காலை உணவு திட்டம். இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுதான், டெய்லி கிளாஸ்ல பாக்குறது. சோ 4 டேட் என்னன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். டக்குன்னு யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? செப்டம்பர் 15 2022 மேம். மதுரையில ஆதிமங்கலத்துல ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஆகஸ்ட் 25 2023ல திருக்கோலையில எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க மேம். ஓகேங்க. அடுத்தது ஜூலை 15 2024 திருவள்ளூர். ஜூலை 15 மேம். ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் இப்போ 2024ல திருவள்ளுவர் கிளச்சேரியில. ரீசெண்டா வந்து ஆகஸ்ட் 26 2025 சென்னை மயிலாப்பூர்ல மேம். சூப்பருங்க, சூப்பர். ஓகேவா? சோ எல்லாரும் கேட்டு இந்த டேட் தான், 4 டேட்டும் மறக்கவே கூடாது. எந்த பிளேஸ் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமானது. சோ இதுலதான் நம்ம இப்போ காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் தொடங்குறப்ப 1545 பள்ளிகள்ல மட்டும் தொடங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2023ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எல்லா பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். 2023ல வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் சாரி 24ல அண்ட் 25ல இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுருச்சு. இப்ப எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே இது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது கொடுப்பாங்க? 1 to 5th. எஸ், 1 to 5th. ஓகேவா? நம்ம போயிட்டு டக்குன்னு 1 to 8ன்னு போட்டுறக்கூடாது. 1 to 5th அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதனால மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் மாநில அரசு இவ்வாறு உறுதியுடன் செயல்படும் வரையில் மாநிலத்தின் முயற்சிகளுக்கு ஒன்றிய அரசு தேவையான ஆதரவை வழங்கவில்லை. சோ இதெல்லாம் நமக்கு அரசியல் ஓகே தேவையில்லை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உரிய நிதி எல்லாம் கொடுக்கல. ஆக்சுவலா இதை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, சமக்ர சிக்ஷா அபியான். சோ அதுக்கு வந்து ஃபண்டு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கறது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும் ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல. ஓகே, சோ அது நம்ம நியூஸ் பாக்குறதுனால அது தெரியும், அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பள்ளிகளின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு எல்லா விஷயங்களும் இன்றியமையாதது. இந்த பள்ளி கட்டணங்களை பராமரித்தல், கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி கட்டணத்தை திருப்பி செலுத்துதல். சோ எல்லாத்துக்குமே ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ஃபண்டை வந்து கவர்மெண்ட் கொடுக்காதனால இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல பட்ஜெட் 2025-26 பட்ஜெட்ல அதிகமான ஃபண்டு எதுக்குதான் அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அனைத்து தொழில் முறை படிப்புகளிலும் 7.5% ரிசர்வேஷன். சோ இது எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க? சொல்லுங்க. முருகேசனா கலையரசனா? முருகேசன். 7.5 தானே? ஆமா, தொழில்துறை படிப்புகளில் 7.5% ரிசர்வேஷன். ஓகே, நீட்டோட சாதக பாதகங்களை ஆராயறதுக்கு யாரு தலைமையில கமிட்டி வச்சாங்க? கே ராஜன். ராஜன். ஓகே, சோ நெக்ஸ்ட் நீட்லயே இன்னொன்னு இருக்கும் இல்லையா, நீட்ல 7.5 ரிசர்வேஷன். சோ அது யாரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன்?
கமிட்டி மேம். கலையரசன் நினைக்கிறேன். எஸ், அது வந்து கலையரசன் கமிட்டி. ஓகேவா? தொழில்துறைக்கு முருகேசனாக்கா? எஸ், தொழில்துறைக்கு வந்து முருகேசன் கமிட்டி. ஓகேங்களா? ஓகே, முருகேசன் கமிட்டி. ஓகேவா? சோ இது மூணையும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா குழப்பாது. சோ நீட்டோட சாதக பாதகங்களை ஆராய்வதற்கு யாரு தலைமையில சொன்னீங்க? ஏகே ராஜன். ஓகேவா? அதுவே அந்த மருத்துவ படிப்புல 7.5% ரிசர்வேஷன்னா கலையரசன் கமிட்டி. ஓகேவா? சோ அதுவே தொழில்முறை படிப்புகள்ல 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா முருகேசன் கமிட்டி. ஓகேங்களா? இனி மறக்காதீங்க. அடுத்தது, அனைவருக்கும் உயர்கல்வி வாய்ப்புகள் கிடைக்க செய்யும் நோக்கத்தோட என்ன கொண்டு வந்திருக்காங்க? அனைத்து தொழில்முறை படிப்புகளிலும் 7.5% ரிசர்வேஷன் அப்படிங்கறத தமிழ்நாடு கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது புதுமை பெண் திட்டம். சோ இது நமக்கு தெரியும், செப்டம்பர் 5, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிறது தான் பெயர் மாத்தி புதுமை பெண் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. சோ அரசு பள்ளிகள்ல 6 to 12 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து மாதம் அவங்க யூஜி முடிக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு வந்து 1000 rupees அப்படிங்கறது டைரக்டா அவங்க அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. சோ இது திட்டம் எப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். 2024 டிசம்பர் 30 தூத்துக்குடி. எஸ், டிசம்பர் 2024ல தூத்துக்குடியில வச்சு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இதன் மூலம் பாலின சமத்துவ மேம்பாட்டையும் தங்களுக்குரிய அதிகாரத்தையும் பெண்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளா கொண்டு டிசம்பர் 2024ல இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 6th ல இருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கொடுக்கப்படுது. அதே மாதிரி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். சோ ஆகஸ்ட் 9, 2024ல எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? கோயம்புத்தூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப நமது முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமான ஆண்டுதோறும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை திறன் வாய்ந்தவர்களாக உருவாக்கும். சோ இது ரொம்ப முக்கியம். முதலமைச்சரோட கனவு திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது தெரியணும். சோ கேட்பாங்களா அப்படின்னா கேட்பாங்க. ஓகேவா? அடுத்த தடவையும் டிஎம்கே வின்னாச்சுன்னா இந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ இதுல வந்து 10 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களை திறன் வாய்ந்தவர்களா பெர் இயருக்கு மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. சோ இந்தியால திறன்மிக்க இளைஞர்களின் தலைநகரமாக தமிழ்நாட்டை நிலைநிறுத்தியுள்ளது இதன் மூலமா. சோ 2023-24ல இத்திட்டம் பல் தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் முதல்வன் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? மார்ச் 1, 2022. ஓகேங்களா? மார்ச் 1, 2022ல தான் நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ லாஸ்ட் கிளாஸ்ல இதுக்கு கீழே ஒரு 3 ஸ்கீம்ஸ் சொல்லியிருப்பேன். என்னென்ன திட்டங்கள்? கல்லூரி கனவு. எஸ், கல்லூரி கனவு, நிரல் திருவிழா, இன்னொன்னு உயர்வுக்கு படி. எஸ், உயர்வுக்கு படி. ஓகேவா? சோ இது மூணுமே இது கீழே வருது. அண்ட் இது போக இளையா சாட்பாட் அப்படிங்கிறது இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றது. சோ யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, சோ இதுக்கு வந்து இருக்குது. சோ இதுல நான் முதல்வன் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க? ப்ரிலிம்ஸ்க்கு 7,500. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போறவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 25,000. சோ மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போறவங்களுக்கு 50,000. சோ இது எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? 2020 எஸ், 2025-26 பட்ஜெட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே நான் முதல்வன் திட்டத்துல வரக்கூடியது. அடுத்தது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட். சோ செஸ் ஒலிம்பியாட் வந்து எப்போல இருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சு? எந்த வருடம் எத்தனையாவது செஸ் ஒலிம்பியாட் மாமல்லபுரத்தில் நடந்தது? 44th. எந்த டேட்ல? ஜூலை 28ல இருந்து ஆகஸ்ட் 10 மேம். எஸ், ஜூலை 28ல இருந்து ஆகஸ்ட் 10, 2022ல வந்து நடந்திருக்கும். சோ இதோட சிம்பல் என்னன்னு பார்த்தோம். தம்பி. ஓகேவா? தம்பி. இப்ப வந்து நம்ம ஆடவர் ஜூனியர் ஹாக்கி வந்து எங்க நடக்க இருக்குது 2025? மதுரையிலயும் சென்னையிலயும் மேம்.
எஸ், சென்னையிலயும் மதுரையிலயும் நடக்க இருக்குது. அதுவும் சேம் இத மாதிரி ஒரு டேட் தான். ஸோ என்ன டேட் அப்படின்னா நவம்பர் 28 இருந்து டிசம்பர் 10 வரைக்கும். ஓகேவா? நவம்பர் 28 டு டிசம்பர் 10 2025. ஓகேவா? சேம் இது 28-10 அப்படிங்கிறது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 45வது செஸ் ஒலிம்பியாட் எங்க நடந்துச்சு? புடாபெஸ்ட், ஹங்கேரி. ஹங்கேரி. ஹங்கேரியோட கேபிட்டலான புடாபெஸ்ட்ல நடந்திருக்கும். ஃபைன். இப்போ COP 30 எங்க நடக்குது? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30. பிரேசில். பெலம், பிரேசில். எஸ், பிரேசில், பெலம். சூப்பர். பெலம் பிரேசில்ல நடக்குது. ஓகே. COP 29 எங்க நடந்தது? அசர்பைஜானா? எஸ், அசர்பைஜானோட கேபிட்டலான பாக்ல வந்து நடந்திருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் விளையாட்டு பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்குதல். சோ இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? February 18, 2024 மதுரையில வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இதுல எத்தனை கிட் கொடுப்பாங்க? அந்த கிட்ல எத்தனை திங்ஸ் இருக்கும் ஒரு கிட்ல? 33 கிட். எஸ், 33 உபகரணங்கள் அப்படிங்கறது வச்சு கொடுப்பாங்க. 12,000 பிளஸ் கிராம பஞ்சாயத்துகளுக்கு இந்த இது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? சோ அரசு பணிகளில் விளையாட்டு வீரர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னா 3% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. சோ அது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசின் முழு ஈடுபாட்டினை, அதாவது ஸ்போர்ட்ஸ்ல நிஜமாவே பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து இப்போ சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க செஸ்? 36. ஓகே. ரீசெண்டா யாரு ஆட் ஆயிருப்பா? ராகுல் மேம். 36. இளம்பருதி, எஸ், ராகுல். இளம்பருதி. ஓகேங்களா? இளம்பருதி. சோ அதுக்கப்புறம் ராகுலா? ஆட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். Yes, ma'am. ஆமா, இளம்பருதி. ஓகேவா? சோ டோட்டலா இந்தியால எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க? 90. 90. ஓகே. இந்தியால மொத்தம் எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்கு இப்போ? 94 மேம். சூப்பர். 94. லாஸ்டா எது 2 ஆட் பண்ணிருப்பாங்க? எந்த பிளேஸ்லன்னு சொன்னா கூட போதும். எந்த ஸ்டேட்? பீகாரா மேம்? பீகார். ஓகேவா? பீகார்ல 2 இது ஜலசை சம்திங் 2 ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ தமிழ்நாட்டினை இந்தியாவிலேயே வலிமை மிக்கதொரு விளையாட்டு மையமா இது உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தொடர்ந்து திகழ்ந்து வந்துட்டு இருக்குது. சோ தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் பொதுமக்கள் இடையிலான விகிதம் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 25:1000. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் பொதுமக்கள் விகிதம் எவ்வளவு இருக்குன்னா 25:1000. சோ WHO ரேஷியோ எவ்வளவு இருக்கணும்னு யாருக்காச்சும் தெரியுமா? 10 இருக்கணும் மேம். டாக்டர் அண்ட் பேஷண்ட்ஸ் 10. 1000க்கு ஒன்னா? ஒன் டாக்டர் ஃபார் எவ்ரி 1000 பீப்புள். ஓகேவா? 1000 மக்கள் தொகைக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிறது WHO வந்து ரெக்கமெண்ட் பண்றது. ஓகேவா? சோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதிகமாவே இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 25 டாக்டர்ஸ் இருக்காங்களாமா 1000 பேருக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுதோறும் சுமார் 15 லட்சம் நபர்கள் உயர்தர சிகிச்சை பெற்றிட தமிழ்நாட்டிற்கு வருகை புரிவதற்கும் இவை வழிவகுத்துள்ளது. சோ இந்தியாவின் மருத்துவ தலைநகரமா எதுதான் திகழுது அப்படின்னா தமிழ்நாடு தான் திகழுது. சோ இது நமக்கு தெரியும். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? ஆகஸ்ட் 5 எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? கிருஷ்ணகிரி, சாணப்பள்ளி. கிருஷ்ணகிரி, சாமனப்பள்ளியில. சோ இதுல எந்த ஏஜுக்கு மேல வந்து வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணுவாங்க இந்த மருத்துவ இது உதவி? 45. ஓகேவா? 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு. சோ இந்த ஸ்கீம்ல கவர் ஆகாதவங்க எந்த ஸ்கீம்ல அது அவங்களுக்காக ஒண்ணு தொடங்கி இருப்பாங்க, வேலைக்கு போறவங்களுக்காக. தொழிலாளர்களை தேடி மருத்துவம். அது எப்ப தொடங்குனாங்க? January 9, 2024.
ஜான்வரி 9 2024ல இல்லையா தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்காக 2024ல ஐக்கிய நாடுகளின் முகமைகளுக்கு இடையேயான விருது யூஎன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் இப்போ ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல கேட்ட டெக்னிக்கல் எக்ஸாம்ல கேட்ட ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இன்னுயிர் காப்போம் திட்டம். ஸோ நமக்கு தெரியும் டிசம்பர் 18 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? செங்கல்பட்டு மேல்மருவத்தூர். எஸ், செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் இல்லையா? சோ இதுல இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட், இப்போ எவ்வளவு அமௌண்ட்? ஸ்டார்ட் பண்ணும்போது 1 lakh மேம், இப்போ 2 lakh. ஸ்டார்ட் பண்ணும்போது 1 lakh, இப்போ 2 lakhs அப்படிங்கிறது எவ்வளவு ஹார்ஸுக்கு, எவ்வளவு மணி நேரம்? 48 hours. இதுவே சென்ட்ரல்ல பிரைம் மினிஸ்டர் கேஷ்லெஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் கோட் பண்ணிருக்காங்க? 1.5 lakhs அப்படிங்கிறது ஃபார் ஹவு மெனி டேஸ், எத்தனை நாட்களுக்கு? 7 days. எஸ், ஓகேவா? சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனது, அப்படியே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப விபத்து நடந்து முதல் 48 மணி நேரத்துக்குள் கட்டணம் இல்லா சிறந்த அவசர சிகிச்சை கொடுக்கறது தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம். சோ நெக்ஸ்ட், இதுவரை 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட விலை மதிப்பெற்ற மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர் உச்ச வரம்பு 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ இது வந்து தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ள யாருக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது பொருந்தும். சோ நார்த் இந்தியன்ஸ் ஆகட்டும் இல்ல யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஸ்கீம் இது. தந்தை பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றி அனைத்து குடிமக்களின் நலன், குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் கண்ணியத்தை காத்திட இந்த அரசு உறுதி கொண்டுள்ளது. சோ 2024ல தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்திற்கான ஒரு சட்டத்தை இயற்றியுள்ளது. அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம். ஓகேவா? சோ எந்த வருஷம் அப்படின்னா 2024ல இயற்றி இருக்காங்க. சோ ஏற்பழித்தல், செயல்படுத்துதல், கண்காணித்தல் எல்லாத்தையும் நல்லபடியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூகத்தினரின் வாழ்க்கை தரத்தையும் வாழ்வாரத்தையும் மேம்படுத்திட நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் திட்டம். சோ அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம், இது வந்து எந்த பகுதிகளில் பயன்படுத்துறாங்க? எஸ்சி. ஓகேங்களா? எஸ்டி ஏரியாவுக்கு வந்து தொல்குடி திட்டம். ஓகேவா? எஸ்சி வந்து அயோத்திதாச பண்டிதர் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் தான் வந்து தொல்குடி திட்டம். ஓகே, ரெண்டும் போட்டு குழப்பிக்க கூடாது. சோ இந்த அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் 2023-24 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சோ இதுக்கு 1000 crore rupees அப்படிங்கறத அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஃபார் 5 years அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதே போல பழங்குடியினர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வசிக்கிற பகுதிகளில தான் தேவையான அடிப்படை வசதிகளை அளித்திட தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ரெண்டுக்குமான ஆர்டிகல் என்ன? ட்ரைப்ஸ்னா 338 மேம், ஷெட்யூல் காஸ்ட்னா 338A. ஓகே, ஷெட்யூல் காஸ்ட்னா 338. ஓகேங்களா? ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது 338A. ஓகேவா? சோ 338னா ஷெட்யூல் காஸ்ட், 338A அப்படிங்கிறது ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 338B எதுக்கானது? கமிஷன் மேம், பேக்வர்ட் கமிஷன். ஓகே, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட். ஸோ பேக்வர்ட் கமிஷனுக்கு வந்து அதாவது ஓபிசிக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட் படி கொடுத்திருப்பாங்க? சட்டப்பூர்வ அங்கீகாரம் அப்படிங்கிறது 102 எந்த வருஷம்? 2018. சூப்பர். 102 2018ல கொடுத்திருப்பாங்க. ஓகே, இந்த தொல்குடி திட்டம் எப்ப தொடங்கி இருப்பாங்கன்னா February 19 2024ல தொடங்கி இருப்பாங்க. சோ நேத்து சோசியல் இஷ்யூஸ் கிளாஸ்ல ஒண்ணு பார்த்திருப்பீங்களே, February 19 2004ல என்ன ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? இலக்கிய மறுமலர்ச்சி. ஓகே, அந்த நாள் ஓகே. அதுல வந்து என்ன தொடங்குனாங்க? நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி. எஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி ரெண்டுமே வந்து February 19 2004ல வந்து அது பைஃபர்கேட் ஆகி நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா?
ஓகே ஃபைன். அடுத்தது தொழில் தொடங்குவதற்கான மூலதன மானியம், வட்டி மானியம் ஆகியவற்றை வழங்குவதற்கு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு 2023. சோ இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? எஸ், அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்? ஓகே, கேபிட்டல் சப்சிடி எவ்வளோ? 35% வந்து கேபிட்டல் சப்சிடி கொடுப்பாங்க. ஸோ வட்டி மானியம் 6%. ஓகேவா, வட்டி மானியம் வந்து 6% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இதுல அமௌண்ட் எவ்வளவு கொடுப்பாங்க? 1.5 crore. சூப்பர். 1.5 crore வந்து அது வரைக்கும் அப் டு 1.5 crore வரைக்கும் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா? 18 to 55 ma'am. 18 to 55. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குதா? தகுதிகள், கல்வி தகுதி எதுவும் இல்ல மேம். எதுவும் இல்ல. ஓகே, ஸோ இது எந்த கேட்டகரிக்காக மெயினா? எஸ்சி எஸ்டி. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூகங்களின் சமூக பொருளாதார கல்வி வளர்ச்சி குறியீடுகளை மேம்படுத்தும் வகையில் தொழில் முனைவோருக்கு கடனுதவி வழங்குவதற்காக ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான முதலமைச்சரின் பொருளாதார மேம்பாட்டு திட்டம், ஸோ சிஎம் அரைஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் டிசம்பர் 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தான். இதுல என்ன பண்றாங்க? ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஸோ இவங்களோட சமூக பொருளாதார கல்வி, அதாவது சோசியலி, எக்கனாமிக்கலி அண்ட் எஜுகேஷனலி. ஓகேவா, சோ இந்த 3 ரீதியாவும் அவங்க வளர்ச்சி அடையணும், அவங்களுக்கு அவங்களும் தொழில் முனைவோரா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடனுதவிகள் அப்படி எல்லாம் கொடுப்பாங்க. சோ அதுதான் சிஎம் அரைஸ் அப்படிங்கிற திட்டம். சோ பழங்குடியினர் ஆதி திராவிடருக்கான முதலமைச்சரின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் எதுன்னு நார்மலா கேட்டாலும் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்து உள்ள வச்சிருப்பான். சிஎம் அரைஸ் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா, சோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். அதுதான் வந்து நம்ம வந்து கரெக்டா படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஜாதி வாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்ப கண்டக்ட் பண்ணிருப்பாங்க? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்? 1881 வந்து பிஃபோர். ஓகே, எப்ப லாஸ்டா எடுத்தாங்க? 1931. 1931. லாஸ்டா எந்த பிளேஸ்ல எடுத்திருப்பாங்க 1931ல? பீகார்ல தான். ஓகேங்களா, பீகார்ல தான் எடுத்திருப்பாங்க. சோ இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க எடுத்திருக்காங்க? அதுவும் பீகார் தான். ஓகேவா, பீகார்ல தான் எடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இருக்குல்ல, எஸ்ஐஆரோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லையா? ஓகே, தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிறது. சோ இது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பண்றாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் பண்ணிருக்காங்களா? முன்னாடி பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. சூப்பர். 2002-3 ஓகேவா, 2002-3 இந்த பீரியட்ல வந்து பண்ணிருப்பாங்க. காங்கிரஸ் பீரியட்லயே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 19-20 தடவைக்கு மேல பண்ணிருக்காங்களாமா. ஓகேவா, சோ அது இப்போவும் அகெயின் அதை வந்து கையில எடுத்திருக்காங்க. சோ நம்ம வந்து இப்பதான் இது கேள்விப்படுறோம். அதனால கொஸ்டின்ல இப்பதான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது, முன்னாடியே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஃபைன். ஹலோ மேம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் சென்சஸ் வந்து 1931 இல்லையா? இல்ல அது லாஸ்டா எடுத்தது 1931ல லாஸ்டா கேஸ்ட் பேஸ் சென்சஸ் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க. அது எடுக்க தொடங்குனது 1881ல, அதாவது ரிப்பன் தொடங்கி வச்சிருப்பாங்க. ப்ராப்பர் சென்சஸ் இல்லையா ஃபர்ஸ்ட்? ப்ராப்பர் சென்சஸ் அப்பதான். இல்ல நான் அத அந்த டைம்ல இது கொண்டு பிரிட்டிஷ் ப்ராப்பர் சென்சஸ் அப்பதான். ஓகே ஓகே, இல்ல எழுதிக்கிறேன், அதுதான் கேட்டேன். ஓகே ஓகே, சரி, அது வேணா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா போட்டு விடுங்க இமேஜ் ஏதாச்சும். சார் நேத்து ரெண்டுமே அதே இயர்ல தான் நடத்துனாங்க, எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, 1881 இல்லையா? சரி சரி, அதான் நேத்து கிளாஸ்ல சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் வேற. ஓகே ஃபைன். ஓகே, சோ 1881ல தான் ரெண்டுமே எடுத்திருப்பாங்க.
புரியல கேக்கல, திருப்பி சொல்லுங்க. உங்க மொபைலோட ஸ்பீக்கர் பக்கத்துல வச்சு பேசுறீங்களா? கரெக்டா கேக்கல. மேம் கேக்குதா மேம்? இப்ப கேக்குது, சொல்லுங்க. மேம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு லாஸ்ட் எடுத்தது 2011 இல்லையா? இல்ல அது வந்து நான் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சொல்றேன். ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் தான் 1931ல எடுத்திருப்பாங்க பீகார்ல. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்டா பீகார்ல தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்க. அதான் 2011 சென்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணல. ஓகேவா? அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க, பட் ரிலீஸ் பண்ணலையாமா. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபைன். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ டிஎன் ரைட்ஸ் திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? டிசம்பர் 2021ல. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே விழுதுகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையங்களை அமைத்திட அரசு முனைந்துள்ளது. ஸோ இந்த விழுதுகள் தான் எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2024ல. ஸோ திருநங்கைகளுக்கான அந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தோட பெயர் என்ன? அரண். ஓகே. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த ஹாஸ்டல்ஸ்க்கு நேம் ரீசெண்டா சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. என்ன நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க? தோழி. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சமூக நீதி. எஸ், சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன தோழி அப்படிங்கிறது ஒர்க்கிங் விமென்ஸ்க்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ வேற அன்பு சோலைகள். ஸோ அது நம்ம டெய்லியும் பாக்குறதா. எத்தனை அன்பு சோலைகள் தொடங்க இருக்காங்க டோட்டலா? 25. இப்ப எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? திருச்சியில. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? நவம்பர் 10, 2025. நவம்பர் 10, 2025ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நைஸ். ஓகே. ஸோ சோழிங்கநல்லூரில் இதன் முதல் மையம் அப்படிங்கிறது திறக்கப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் எதுல அப்படின்னா இது ஓகேங்களா, இந்த விழுதுகள் அப்படிங்கிறதோட முதல் மையம் வந்து சோழிங்கநல்லூர்ல திறந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் கைவினை திட்டத்தை அண்மையில் தொடங்கியிருப்பாங்க. நேத்து அது கண்ணகி நகர்னு சொன்னாங்களே, அது இல்லையா? அந்த விழுதுகள் ஒன் ஸ்டாப் ஸ்டாண்ட். சோழிங்கநல்லூர்ல அதான் சோழிங்கநல்லூருக்கு உள்ள கண்ணகி நகர் வந்து எக்ஸாக்ட் ஸ்பாட்டா இருக்கும். ஓகே. சோ கலைஞர் கைவினை திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஏப்ரல் 19, 2025ல. சோ இதுல தனித்துவம் மிக்க 25 கைவினை தொழில்கள் அப்படிங்கிறது இடம்பெறும். சோ இதுவே நம்ம பிஎம் விஸ்வகர்மா எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2023. செப்டம்பர் 17, 2023. நம்ம பிரதமர் மோடிஜியோட பர்த்டே. வேற யாருக்கு செப்டம்பர் 17 பர்த்டே? பெரியார். ஓகேவா? சோ அந்த செப்டம்பர் 17 தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அதுல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கைவினை தொழில்களுக்கு மானியம் கொடுக்கப்படும்? 18. ஓகேவா? அதுல 18, இங்க தமிழ்நாட்டுல 25. சோ அதுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18+ தான். சோ தமிழ்நாட்டுல எத்தனை? 35+ அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் நிறைய டைம் பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல தொழில்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வசதி, நிதியுதவியை எளிதாக பெற்றிட இந்த திட்டம் அப்படிங்கிறது வழிவகுத்தது. அனைவருக்கும் சம வாய்ப்பளிக்கும் திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி மால் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு கைத்தறி துறையை மேம்படுத்துவதற்கு பல சீரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருது. இதுல தமிழ்நாட்டின் பண்பாடு மரபினை பாதுகாத்து தேசிய அளவில் முன்னிலைப்படுத்தும் விதமா தான் இந்த ஒருங்கிணைந்த பெருவளாகம் யூனிட்டி மால் அப்படிங்கிறது சென்னை எழும்பூர் கைத்தறி வளாகத்துல தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். சோ எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2024ல தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது. சோ இந்த கனவு இல்லம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புறங்கள்ல 8 லட்சம் காங்கிரீட் வீடுகளை 2030க்குள்ள கட்டணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. சோ 3.5 lakhs அப்படிங்கிறது அமௌண்ட் அந்த கொட்டேஷன்ல தான் வீடு கட்டி கொடுக்குறாங்க. சோ இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு அப்படிங்கிறது கட்டுறாங்க? இதுல 369. சோ இதுவே சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த வீடு வழங்கும் திட்டம் அதுல 262.
ஓகே ஃபைன். ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்ஸ்ல தான் கட்டுவாங்க. ஓகேவா? ஸோ குடிசைகள் எல்லாம் மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட இலக்கு. அண்ட் 2010ஆம் ஆண்டில் தலா 60,000 ரூபாய் என்ற மதிப்பீட்டில் வீடுகளை அமைக்க கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அப்படிங்கறத தொடங்கி இருப்பாங்க. அதை தான் இப்ப மேம்படுத்தி கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணி புதுப்பிச்சு ரீடிசைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றிய அரசின் பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2016ஆம் ஆண்டில் வீடு ஒன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்ட 1.20 லேக் அந்த மதிப்பீடு கடந்த 8 ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை. பட் நாங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டத்தை எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2022-23 இருந்து 2023-24 ஓகேவா? ஸோ இந்த டைம் பீரியடுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 10,000 கிலோமீட்டர்ஸை 5 இயர்ஸ்ல நம்ம மெயின்டைன் பண்ணி கரெக்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரோடை வந்து டெவலப் பண்றது தான். ஓகேவா? கிராமப்புறங்கள்ல ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ரோடை மேம்படுத்துறது. அண்ட் 2 இயர்ஸ்ல 4,000 crore ரூபாய் மதிப்பீட்டில் 9,653 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வந்து போன பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி 12 ஜூன் 2024 தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ 12 ஜூன் அப்படிங்கிறது ஏதாவது டே இருக்குதா? குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக்கா? எஸ், அதேதான். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூன் 12ஆம் தேதி. ஸோ அந்த தினத்துலதான் நம்ம மண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 ஜூன் 2024. ஸோ 2019-21 ஆண்டுகளுக்கான ஒரே நிமிஷம். ஓகே, 2019-21 ஆண்டுகளுக்கான 5ஆம் கட்ட தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசின் நித்தி ஆயோக் அமைப்பு அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகள், ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து 2.2% மட்டும்தான் ஏழைகளா இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது தீவிர தேசிய சராசரியான 14.96% விட ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரீசெண்டா ஒரு ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா நாங்க தீவிர வறுமையில இருந்து மீண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஸ்டேட்? எஸ், கேரளா. ஓகேவா? இப்பதான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே அதுல பயங்கர கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆளுங்கட்சி அதை சொல்லியிருப்பாங்க, எதிர்கட்சி வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேரளா அப்படிங்கிறது தீவிர வறுமையில இருந்து மீண்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வறுமையை ஒழிக்கிறதுக்காக தான் நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறத மாநில அரசு தொடங்க இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தாய்மானவர் திட்டம் நம்ம February 2024 ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வறுமை ஒழிப்பு திட்டமா இருக்கக்கூடிய எல்லாமே இதுக்கு கீழே வரும். ஸோ 2 ஸ்கீம் இதுக்கு கீழே வரும் இல்லையா? ஒன்னு வந்து குழந்தைகளுக்கு, பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 18 வயசு அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்க கல்வியை முடிக்கிறதுக்காக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய்மானவர் திட்டம் ரீசெண்டா கொண்டு வந்திருப்பாங்க. அது டேட் என்ன? ஆகஸ்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஓகே, அது மட்டும் பார்த்து போட்டு விட்டுருங்க. ஃபைன். ஸோ இன்னொன்னு, நம்ம மாற்றுத்திறனாளிகள் வயது முதிர்ந்தோர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்குறது. ஸோ அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆகஸ்ட் 2025. எஸ், ஆகஸ்ட் 12, 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஏஜ் லிமிட்டை தான் ஏஜ் இதை வந்து 65 குறைச்சிட்டாங்க இல்லையா? 65 வயதுக்கு மேற்பட்ட பெரியவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு. ஸோ எந்த டேல கொடுப்பாங்க? எஸ், செகண்ட் சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ முதல் கட்டமா 5 லட்சம் மிகவும் வறிய குடும்பங்களை மேம்படுத்துவதை இந்த திட்டம் வந்து இலக்காக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மிகவும் பின்தங்கியுள்ள மக்களின் முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்தி இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மாநிலத்தின் வேளாண் நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்ததுதான் இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம். தரிசு நிலங்கள் எல்லாம் விளைநிலங்களா மாத்துற ஒரு திட்டம் தான் இது. ஸோ அதான் நம்ம பார்த்த மாதிரி 12 ஜூன் 2024 ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. சோ இந்த நாம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது ஏன் சம்பந்தமே இல்லாம இப்ப கேட்டாங்க அப்படின்னா, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல அது ரிலேட்டடா நியூஸ் வந்திருக்கு. ஓகேவா, அதனாலதான் கேட்டிருக்காங்க. அப்ப நாம் அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஏப்ரல் 14, 2016 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது என்னன்னு பார்த்தோம்னா ஒண்ணும் இல்ல, மின்னணு தேசிய வேளாண் சந்தை தான் நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஏபிஎம்சி மண்டிஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருந்திருக்கும். சோ இதன் மூலமா தான் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விற்பனை விவசாயிகள் வந்து அவங்க விளைவிச்சதை எல்லாம் விற்பனை பண்றதுக்கு இந்த ஏபிஎம்சி மண்டிஸ் மூலமா தான் பண்ணுவாங்க. சோ இது வந்து 1963 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸா இந்த நாம் அப்படிங்கிறது கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க. சோ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. சோ அந்த நாம் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2021 ஆண்டுல இருந்து இவ்வளவு விற்பனைகள் எல்லாம் நடந்திருக்கு. சோ அதுல தமிழ்நாடு முன்னோடி மாநிலமா இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அண்ட் தமிழ்நாடு சிறுதானியங்கள் இயக்கம் அப்படிங்கிறது 2023-24 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் எப்போ, சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023. சோ நம்ம இந்தியால 2018ல நம்ம நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இயர் ஆஃப் ட்ரைபல் அப்படிங்கிறது ட்ரைபல் ப்ரைடு இயர் எப்போ, ப்ரைட் இயர் பழங்குடியினர் பெருமைக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த ஆண்டு? 2023 ஆக்சுவலா அந்த இதுல வந்து டே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா 2025 வந்து இப்ப மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சோ இப்ப செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது இல்லையா. பிர்சா முண்டாவோட எத்தனையாவது பிறந்த தினம், பிறந்த ஆண்டு? 150th இயர் ஆஃப் 150வது பிறந்த தினம் அப்படிங்கிறது நவம்பர் எத்தனாம் தேதி? நவம்பர் 15ஆம் தேதி. சோ அதான் பழங்குடியினர் பெருமைகள் தினம். சோ இதுலதான் பழங்குடியினர் பெருமை ஆண்டுன்னு சொல்லி 2025 மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் ரிஃபார்ம் எப்போ, சீர்திருத்த ஆண்டு? 2025 யார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? டிஃபென்ஸ் சார்பில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுதான் இயர் ஆஃப் ரிஃபார்ம் அப்படிங்கிறது. ஓகே, சோ ஏசியன் சார்பில் 2026 ஒரு இயரா சொல்லியிருப்பாங்களே, நம்ம கூட பார்த்திருப்போம். என்னது? விவசாய ஆண்டாங்க. அது வந்து இன்டர்நேஷனலுங்க. ஏசியன் சமிட் நடந்துச்சு இல்லையா. சோ 8 நாடுகள் மெம்பர் கண்ட்ரீஸை கொண்ட ஏசியா. சோ அதுல இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுல நம்ம மோடி கலந்துட்டு 2026 வந்து இதுக்கான ஒரு ஆண்டா நாங்க அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏசியான் இந்தியா மேரிடைம் 2026 மேம்பாட்டுக்கான ஆண்டு. கடல்சார் மேம்பாட்டுக்கான ஆண்டு. ஓகேவா, 2026 அப்படிங்கிறது தான் மேரிடைம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. 2023 இருந்து எவ்வளவு ஹெக்டேரா உயர்ந்திருக்கு அப்படிங்கறதும் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 June 2024 இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அடிக்கல் நாட்டப்பட்டது? 2019ல. எப்போ இது ஓபன் பண்ணாங்க? ஆகஸ்ட் 17, 2024. சூப்பர். ஆகஸ்ட் 17, 2024 வந்து இது பண்ணிருப்பாங்க, தொடங்கி வச்சிருப்பாங்க. ஐ மீன் அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இதனால பயனடையுது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் 3 டிஸ்ட்ரிக்ட் இதுல பயனடையுது. அண்ட் 24,468 ஏக்கர் நிலங்களுக்கு பயனளிக்கும். 1045 ஏரிகள், குளங்களுக்கு பவானி ஆற்று 1.5. சோ எந்த ஆறு அப்படின்னா தெரியணும், பவானி ஆறு. இதுல என்ன அணை வரும்? ஒரு அணை வருமே, கேல ஸ்டார்ட் ஆகுது, கால ஸ்டார்ட் ஆகும் தமிழ்ல. காளிங்கராயன் அணை. ஓகே, பவானி ஆறு காளிங்கராயன் அணை அப்படிங்கிறது 1.5 TMC உபரி நீரை பயன்படுத்துறது தான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமா இருக்குது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதை தடுக்க அனைத்து முயற்சிகளும் மாநில அரசு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
நெய்தல் மீட்சி இயக்கம். So இது ஒரு இம்பார்ட்டன்டான இயக்கம். டிஎன் ஷோர் அப்படிங்கிற திட்டம் செப்டம்பர் 2025ல தான் இது வந்து ஆக்சுவலா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்பதான் இதுக்கு முன்னாடியே 2024லயே இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு திட்டம் கொண்டு வர போறோம்னா அந்த பட்ஜெட்லயே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இது பார்க்கும்போது இன்னொன்னு பார்க்கலாம். மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, எதற்கானது? கரெக்ட்னு நினைக்கிறேன். மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் மேம். அதேதான் மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ். ஸோ எப்ப கொண்டு வந்தாங்க? எப்போ? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. எப்போ? சுற்றுச்சூழல் தினம் அன்னைக்கு. 2023. எஸ், 2023 சுற்றுச்சூழல் தினம் எப்போ? என்விரான்மெண்டல் டே June 5 மேம். எஸ், ஜூன் 5. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்குதான் வந்து இந்த மேங்க்ரோவ் காடுகளை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த மிஸ்ட்ரி, மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இமேஜ் வேணா யாராச்சும் எடுத்தீங்கன்னா போட்டு விட்டுருங்க குரூப்ல. மிஸ்ட்ரி ஸ்கீம். ஓகேவா? 2023. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிற திட்டம் அடுத்த 5 வருஷத்துல. ஓகே, அந்த மிஸ்ட்ரி ஸ்கீம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அந்த டைம்ல கரண்ட் அஃபேர்ஸா இருந்தனால அந்த டைம்ல நடந்த எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் திட்டத்துல அடுத்த 5 ஆண்டுகளில் 1675 கோடி ரூபாய் செலவில் கடலோர பல்லுயிர் பெருக்கம், கடற்கரை பாதுகாப்பு, கடற்கரையோர சமூகங்களின் வாழ்வாதார மேம்பாடு, கடலோர பகுதிகளின் மாசு கட்டுப்பாடு ஆகியவற்றில் அரசு தொடர் கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா அந்த கடலோர பகுதிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டுல நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற ஒரே கடற்கரை எது? கோவளம் கடற்கரை. ஓகேவா? கோவளம் பீச் அப்படிங்கிறது தான் நீலக்கொடி சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு கூட குரூப்ல போட்டுட்டு இருப்பாங்கல்ல, கண்டினியூஸா 5th இயரா, ஸோ 5வது தடவையும் இது வந்து அந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இந்த ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது எத்தனை இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க? அதுல மெயினா நிறைய விஷயம் சொல்லுங்க. 10 இல்ல. சோ அதுல நிறைய இருக்குது. மெயினா வந்து ஒரு 13 விஷயங்கள் அப்படிங்கிறது கவர் பண்ணி 13 கேட்டகரிஸ் அந்த மாதிரி, அதுக்கு கீழே சப் கேட்டகரியா நிறைய இருக்கும். மெயினா அந்த 13 விஷயங்களை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த கடற்கரை வந்து நீட்டா இருக்குதா, சோ அதுல பப்ளிக் எல்லாம் வந்தாங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டா இருக்குதா, சோ குப்பைகள் எல்லாம் இல்லாம இருக்குதா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரே நிமிஷம் வருங்க.
ஸோ ஃபைன். ஸோ மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் 2023ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா மனுக்களை பெற்று 30 நாட்களுக்குள் அரசின் முக்கிய சேவைகளை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் தொடங்கியிருப்பாங்க, சேம் இதே மாதிரி மனுக்கள் பெறப்பட்டு, பட் அது எத்தனை டேஸ்க்குள்ள ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? 30 days மேம். 45 days. ஓகேங்களா, 45 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணி தான் இப்போ 2023ல மக்களுடன் முதல்வர்ல 30 நாட்கள் அப்படிங்கிற விஷயத்த இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பெண்கள் அதிக அளவில் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது. ஸோ இதன் விளைவாதான் நம்ம நாட்டுல மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் 41% பெண்கள் எங்க தான் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. ஓகேவா, 41% பெண்கள் எங்க தொழில், அதாவது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மொத்த பெண் தொழிலாளர்கள்ல அதிகமா பெண் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 41% அப்படிங்கிறது மறக்கக்கூடாது, 41 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்டு நிறுவனம் சென்னையில தனது உற்பத்தியை தொடங்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. மீண்டும் அடுத்தது பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, ஸோ இதெல்லாம் வந்து தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்கள். இங்கெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. தூத்துக்குடி பசுமை ஹைட்ரஜன் திட்டங்களுக்கான மையமாக மாறி வரும் வேளையில், ஸோ அப்ப பசுமை ஹைட்ரஜன் திட்டங்களுக்கான மையமா எந்த பிளேஸ் தமிழ்நாட்டுல இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா தூத்துக்குடி அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஸோ இந்த கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிறது நம்ம நேஷனல் லெவல்ல எப்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க? கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய டைம் சொல்லியிருப்பேன், ரீசெண்டா 2023. ஓகேங்களா, பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அப்படிங்கிறது 2023ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து கிரீன் ஹைட்ரஜன், அப்புறம் வந்து பிளாக் ஹைட்ரஜன், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பெருசா தேவைப்படும். ஓகே, ஸோ அப்ப இந்த பசுமை ஹைட்ரஜன் அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல மையமா இருக்கிறது தூத்துக்குடி. சூரிய மின்கலன் மற்றும் அதன் தொகுப்புகளின் உற்பத்திக்கான பெருந்திட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துல மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ப தூத்துக்குடியில என்னன்னா பசுமை ஹைட்ரஜன், சூரிய மின்கலன் தொகுப்பு உற்பத்தி ஓகேவா எங்கன்னா திருநெல்வேலியில. அடுத்தது தகவல் தொழில்நுட்ப மையம், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, மின்னணு மற்றும் மின் வாகனங்களுக்கான மையமாக மேற்கு மண்டலம், ஸோ குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர், ஓசூர் பகுதிகள் உருவாகி வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர், பெரம்பலூர், தர்மபுரி, தேனி மாவட்டங்களில் புதிய சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. ஸோ சிப்காட் அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1971ல. ஓகே, அடுத்தது TIIC 49. ஸோ இந்த TIIC தான் வந்து எல்லாத்தையும் அட்மினிஸ்ட் பண்றது. ஓகேவா, ஸோ அதுவே ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ எல்லாத்தையும் இந்த மேனேஜ் பண்றது எந்த அமைப்புன்னு கேட்டா TIIC அப்படிங்கிறது தெரியணும். ஸோ டான்சி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1965ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பான வசதியான தங்குமிட வசதிகள். ஸோ அதுதான், அதாவது மெயினா பணிபுரியும் பெண்களுக்கானதுதான் இந்த தோழி விடுதிகள் அப்படிங்கிறது ஜூலை 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து வருஷம் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டைட்டல் பூங்கா சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் 2000வது ஆண்டில் நிறுவப்பட்டதன் மூலம் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திடப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைடல் பார்க் எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா தரமணியில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, ஜூலை 4, 2000வது ஆண்டு இந்த ஃபர்ஸ்டா கொண்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எங்கன்னா தரமணியில. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மினி டைட்டல் பார்க் எங்க தமிழ்நாட்டுல? ஃபர்ஸ்ட் மினி டைட்டல் பார்க் விழுப்புரம். ஓகேவா, விழுப்புரத்துல February 17, 2024ல வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா, சோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இது போக பார்த்தோம் அப்படின்னா எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். சோ இந்த எல்காட் அப்படிங்கறது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? எல்காட் 1977 March 21.
எஸ் 1977 மார்ச் 21ல. ஸோ எல்காட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒரு முதன்மையான இடத்தை தமிழ்நாடு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செயற்கை நுண்ணறிவு இயக்கத்தை இதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஏஐ மிஷன் அப்படிங்கிறது எப்ப தொடங்கி இருப்பாங்கன்னா மார்ச் 2024ல தொடங்கி இருக்காங்க. And 1.7 trillion Indian economy by 2035 by using AI. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் 1.7 trillion நார்மல் எக்கனாமி பாத்தீங்க அப்படின்னா 2030 அப்படின்னு பார்த்திருப்போம். இது எப்படின்னா 2035 எதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி நம்ம எக்கனாமியை 1.7 ட்ரில்லியனா மாத்துறதுக்கு 2035 அப்படிங்கிறத டார்கெட்டா வச்சிருக்காங்க. இந்தியா ஏஐ மிஷன் அப்படிங்கிறது மார்ச் 2024ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு மையங்களில் ஒன்றாக தமிழ்நாட்டை நிலைநிறுத்தும் என்பதில் ஐயமில்லை. ஸோ இன்டர்நேஷனல் அந்த ஏஐ மாநாடு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இயர் எங்க நடக்க இருக்குது? டெல்லி. எஸ், இந்தியால டெல்லியில வந்து நடக்க இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஏஐ மாநாடு அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. கடன்களுக்கான உத்தரவாதங்களை நிதி நிறுவனங்களுக்கு வழங்கிடும் வகையில் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 2022 ஆகஸ்ட்ல. ஸோ இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம். ஸோ பேர்லயே தெரியுது இல்லையா? லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னா குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு. ஸோ 2023-24ல இருந்து 22ல அனௌன்ஸ் பண்ணி 23-24 ஃபினான்ஷியல் இயர்ல கடனா இவ்வளவு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 100% அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதே மாதிரி ஒரு திட்டம் தான் என்னன்னா உறுதுணை கடன் திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ உறுதுணை கடன் திட்டம் 2025-26 பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதற்கானதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸை சேர்ந்த சிறு வணிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நுண்கடன் வழங்குறதுக்கான ஒரு திட்டம். நுண்கடன் வணிக நிதி அப்படிங்கிறது கொடுத்து அவங்களுக்கு தொழில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உறுதுணை கடன் திட்டம் அப்படிங்கிறது 2025-26 எஸ்சி எஸ்டி டார்கெட் பண்ண ஒரு ஸ்கீம். இதுவே இங்க பார்த்தது தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம். இது 2022ல எம்எஸ்எம்இ நார்மலா இருக்கிற தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வந்து கொடுக்கப்படும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு புத்தொழில் இயக்க நிதியம். ஸோ டான்சீட் அப்படிங்கிறது இது ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஸோ 2021ல ஸ்டார்ட் பண்ணது. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் பாலிசி மிஷனுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் பாலிசி மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? எஸ் 2018ல. ஓகேவா? 18ல ஸ்டார்ட் பண்ணி 2023 வந்து டார்கெட் வச்சிருப்பாங்க. ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இப்ப 2023ல இருந்து 2020 எது வரைக்கும் 5 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து புது பாலிசி. ஸோ தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் பாலிசி மிஷன் அப்படிங்கிறது. ஸோ டான்சிம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2018. எஸ் 2018ல தான் டான்சிம் அப்படிங்கிறதும் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான புத்தொழில்கள் ஸ்டார்ட் அப் தொடங்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்று எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். அண்ட் அமைப்பு சாரா தொழிலாளர் நலனை அரசு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நாட்டிலேயே அதிக அளவில் நகர்ப்புற தமிழ்நாடு நகரமயமாகிய நிலையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் இது வந்து 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. சிங்கார சென்னை 2.0 அப்படிங்கிறது 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2.0 தான் 2021. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? கலைஞர் பீரியட்லயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் வந்து 2021. ஓகேவா? அதுவுமே அடுத்தது இதை வந்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு கேஎன்எம்பி போட்டிருக்கேன்? ஆமா, இந்த திட்டம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2021. ஸோ அது போல கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இது வந்து ரீசனா நெம்மேலி அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. புதுசா யூனிட் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற ஒரு லட்சிய திட்டத்தை தொடங்கி இருக்காங்க 2024ல. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் டான்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, டான்ஷா அப்படின்னு தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே அத்தாரிட்டி அப்படிங்கிறது இதுக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டம் எப்ப இயற்றப்பட்டது அப்படின்னா 2024 இந்த ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. டான்ஷா ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2024. ஸோ இது எப்ப ஃபார்மலி இனாகிரேட் பண்ணாங்க, தொடங்கி வச்சாங்க அப்படின்னா செப்டம்பர் 19, 2025 தொடங்கி வச்சிருப்பாங்க. தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம், தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே அத்தாரிட்டி, இதோட ஆக்ட் 2024. இது கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னா செப்டம்பர் 19, 2025. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கான சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா 2008. ஓகேவா? ஸோ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கான சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 2008 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், அமைப்பு சாரா ஒர்க்கர்ஸ்க்கான போர்ட்டல் என்ன, எப்ப கொண்டு வந்தாங்க? இணையதளம் ஈஸ்ரம் போர்ட்டல் 2021 கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதோட ஒரு ஸ்கீமும் இருக்கும் இல்லையா, பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் ஸ்கீம் அப்படிங்கிறது பிஎம் சிம் ஸ்கீம். ஸோ 2019 கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் மாதம் மாதம் ரூபாய் 3000 அப்படிங்கிறது இதுக்கு கீழே கொடுப்பாங்க இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 60 வயதுக்கு அப்புறமா. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஸ்கீம். ஸோ இது வந்து நீங்க டெய்லி படிக்கிறது தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு கூட இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் 2008 அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட விதிகளை எளிமையாக்கவும் சிம்பிள் கவர்மெண்ட் முன்னெடுப்பின் மூலம் பெரும் நிர்வாக சீர்திருத்தங்களை அரசு மேற்கொண்டு வருகிறது. சோ கட்டட திட்ட வரைபட ஒப்புதலினை சுய சான்றிதழ் அடிப்படையில வழங்குறது. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், சோ டான்ஜெட்கோ அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 2010 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இத 2 நிறுவனங்களா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி நிறுவனம் ஒண்ணு, சோ அத வந்து TNPGCL அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்னு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் TNPDCL அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது எப்ப பிரிச்சாங்க அப்படின்னு கேட்டா February 2024 இத வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஓகே, டான்ஜெட்கோ ஸ்டார்ட் பண்ணது 2010. சோ இவங்க தான் நமக்கு வந்து மின்சாரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. சோ இத வந்து 2ஆ ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு மின் உற்பத்திக்கான நிறுவனம், இன்னொன்னு அந்த உற்பத்தி பண்ணுனதை ஷேர் பண்றதுக்கான ஒரு நிறுவனம். சோ இது 2ஆ ஸ்பிளிட் பண்ணது எப்போனா February 2024. சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தனியாக தமிழ்நாடு பசுமை எரிசக்தி நிறுவனம் அப்படிங்கிறதையும் அரசு உருவாக்கி இருக்கு. சோ TNGECL அப்படிங்கிறது January 24, 2024 உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா? TNGECL Jan 24, 2024. சோ மின் நுகர்வோருக்கு தேவையான சேவைகளை எளிதாகவும் உடனடியாகவும் வழங்கிடும் நோக்கில் கடந்த 2021 ஆண்டு தொடங்கப்பட்ட மின்னகம் எனும் மின் நுகர்வோர் சேவை மையத்தின் வாயிலாக நம்மளுக்கு என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மின் நுகர்வோருக்கு தேவையான சேவைகளை வழங்கிட தொடங்கப்பட்ட ஒரு சேவை மையம் என்னன்னு கேட்டாங்கன்னா மின்னகம் அப்படிங்கிறது தெரியணும். எந்த இயர் தொடங்கினாங்க அப்படின்னா நம்ம DMK ஆட்சிக்கு வந்த அப்பவே தொடங்கிட்டாங்க. 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மின்னகம் அப்படிங்கிறது மின் நுகர்வோருக்கு சேவைகளை எளிதாக வழங்குவதற்கான ஒரு சேவை மையம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் பெரும் சேதத்தை விளைவித்த ஃபென்சல் புயல் 40 உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபென்சல் புயல் எப்போ வந்துச்சு? பெங்கல் 2024 வந்துச்சு. சோ புயல்களுக்கு பெயர் வைக்கும் நாடுகள் எந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பெயர் வைக்கிறதுக்கு? 2004 செப்டம்பர். எந்த கடல்ல வரக்கூடிய புயல்களுக்கு இவங்க பேர் வைப்பாங்க? எஸ், பே ஆஃப் பெங்கால். ஓகேவா? வங்காள கடல்ல வரக்கூடிய கடல்களுக்கு பெயர் வைப்பாங்க. ஸ்டார்டிங்ல எத்தனை கண்ட்ரீஸ் இருந்தாங்க இந்த லிஸ்ட்ல, பெயர் வைக்கிறது லிஸ்ட்ல? 8 கண்ட்ரீஸ் இருந்தாங்க. சோ இப்போ எத்தனை கண்ட்ரீஸ் இருக்காங்க? 5 ஆட் ஆயிருக்காங்க.
13. ஓகேவா? 13 கண்ட்ரிஸ் இருக்காங்க. டோட்டலா ஒரு கண்ட்ரி வந்து 13 நேம் கொடுத்திருப்பாங்க. 169 நேம்ஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்குது. ஓகேவா? ஃபைன். ஃபெஞ்சலுக்கு அப்புறம் ஏதாவது புயல் வந்துச்சா? மோத்தா மோத்தா யாரு பேர் வச்சா? தாய்லாந்து பேர் வச்சாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு இதுல என்ன ஹோம்வொர்க்னு பாத்தீங்கன்னா இந்த 13 கண்ட்ரீஸும் என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படிங்கிற நேம வந்து சொல்லிருங்க குரூப்ல. ஓகேவா? சோ தேசிய பேரிடர் நிவாரண நிதியில இருந்து அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2005. டிசம்பர் 23. ஓகேங்களா? 2005 டிசம்பர் 23ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த என்டிஎம்ஏக்கு யாரு ஹெட்டா இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர். சோ இதுவே நம்ம ஸ்டேட்ல மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு யாரு தலைவரா இருப்பாங்க? சீஃப் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. சோ நம்ம ஹெல்ப்லைன் நம்பர் மாநிலம் மாவட்டத்துக்கு என்ன? பேரிடர் நிர்வாகம் அந்த டைம்ல ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? மாநிலத்துக்கு என்ன, மாவட்டத்துக்கு என்ன? 177 ஸ்டேட்டுக்கு. எஸ் 1077. இன்னொன்னு 1070. எஸ் 1070 எதுக்கு? 1077 எதுக்கு? 77 ஸ்டேட்டுக்கு. 1070 வந்து ஸ்டேட், 1077 வந்து டிஸ்ட்ரிக்ட் மேடம். எஸ் 70 வந்து ஸ்டேட், 77 வந்து டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? மாத்தக்கூடாது. 70 ஸ்டேட், அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிக்ட் வரணும். 70, 71, 72 அப்படி போகும்போது டிஸ்ட்ரிக்ட் வரணும். ஓகேவா? சோ விலங்குகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1963 மேம். 62. ஓகேங்களா? 1962 அப்படிங்கிறது விலங்குகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர். இந்தியா சைனா வார ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1962. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் அரவிந்த் பணக்காரியா அவர்களின் தலைமையிலான 16வது நிதிக்குழு தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துச்சு. ஸோ அப்போ அவங்க கிட்ட மாநிலங்களுக்கு ஷேர் வந்து 50% கூட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 15வது நிதிக்குழு வந்து எத்தனை % வந்து மாநிலங்களுக்கு ஷேரிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? 41%. ஓகேவா? 14வது நிதிக்குழு பாத்தீங்க அப்படின்னா 42ன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதை இப்ப 15வது நிதிக்குழு வந்து 1 கம்மி பண்ணியிருக்காங்க. இனி 16வது நிதிக்குழு வந்து 1 எக்ஸ்ட்ரா பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ஃபர்ஸ்ட் நிதி ஆணையம் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிகல் என்ன? 280 மேம். எஸ் ஆர்டிகல் 280 அப்படிங்கிறது ஃபினான்ஸ் கமிஷனுக்கான ஆர்டிகல். ஓகேவா? ஃபைன். ஃபர்ஸ்ட் நிதிக்குழுவோட தலைவர் யாரு? எஸ் கேசி நியோகி அப்படிங்கிறவர் தான் முதல் நிதிக்குழுவோட தலைவர். ஓகே, சோ அதெல்லாம் தெரியும் நமக்கு லிஸ்ட். அடுத்தது கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழா. சோ இது லாஸ்ட் டைமே நல்லா டீட்டெயிலா பார்த்தாச்சு. வைக்கம் வீரர் தந்தை பெரியார் அவர்களின் மறுசீரமைக்கப்பட்ட நினைவகம் நூலகத்தை திறந்து வைத்தார். சோ இந்தியாவில் சமூக நீதி சமத்துவத்திற்கான பாதையை வழிவகுத்திருக்கும். சோ அதே போல அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தி இருக்கும். ஆக்சுவலா இந்த திட்டம் வந்து இப்போ இவங்க வந்தப்புறமும் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 1970s பீரியட்லயே வந்து இது கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நிறைய முயற்சிகள் அப்படின்னு எடுத்துட்டு எல்லாம் இருந்திருப்பாங்க. சோ அதை வந்து இப்போ வந்து நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை கொண்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டின் வளமான காலத்தை கடந்து நிற்கும் பழம்பெருமையினை உலகிற்கு வெளிப்படுத்திட இந்த அரசு திட்டமிட்டுள்ளது. சோ இங்க கிடைச்ச பொருட்களை எல்லாம் வச்சுதான் திருநெல்வேலியில உலக தரம் வாய்ந்த பொருணை அருங்காட்சியகம் அப்படிங்கிறது நிறுவ போறாங்க. சோ எந்தெந்த பிளேஸ்ல அப்படின்னா ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை. சோ இங்க கிடைச்சதை வந்து பொருணை அருங்காட்சியகம்னு திருநெல்வேலியில ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். 3 பிளேஸ். என்ன அருங்காட்சியகம் அப்படின்னா பொருணை அருங்காட்சியகம். சோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய மியூசியம், பழங்கால பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடிய மியூசியம் அப்படிங்கிற எந்த கண்ட்ரி ஓபன் பண்ணிருக்காங்க? எகிப்து மேம்.
எஸ், எகிப்து. ஓகேவா, கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் அப்படிங்கறது அந்த மியூசியத்துல வச்சிருக்காங்க. இதுதான் வேர்ல்டுலயே ரொம்ப பெரிய பழங்கால பொருட்களை வச்சிருக்கிற மியூசியம். அடுத்தது ராஜேந்திர சோழனின் கடல் கடந்த வெற்றி பயணம், அயல்நாட்டு வணிக தொடர்புகளை நினைவு கூறும் வகையில் கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு இருக்குது. அதே போல 8 இடங்களில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகளும் கொற்கை துறைமுக பகுதியில் முன்கள ஆய்வும் நடைபெற்று வருது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சோ கீழடி அருங்காட்சியகம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க இல்லையா. ஃபைன். சோ நெக்ஸ்ட், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னது பாரதியார். சோ வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு சொன்னது பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தேன்னு சொன்னது பாரதிதாசன். ஓகே ஃபைன். சோ மகாகவி பாரதியின் மேற்குறிப்பிட்ட கூற்றுக்கிணங்க வான்புகழ் கொண்ட திருவள்ளுவரை இந்த உலகத்துக்கு கொடையளிச்சிருப்போம். சோ அதான் பேரறிவின் சிலை, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது. அதோட வெள்ளி விழா அப்படிங்கிறதுல அதுக்கு நேம் வச்சிருப்பாங்க. அங்கதான் நாட்டின் முதல் கண்ணாடி இலைப்பாலம் அப்படிங்கிறதையும் தொடங்கி வச்சிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, தலைவர் பாதையை தனிப்பாதை, கலைஞர் பாதை வெற்றி பாதை. ஓகே. சோ எகெயின் வந்து நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கறது தான் சொல்லியிருப்பாங்க. புதுமை பெண் திட்டம். அடுத்தது அப்பா அப்படின்னு சொல்லி எந்த ஸ்கீம்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் ரெண்டு கொண்டு வந்தனாலதான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்னை அப்பா அப்பா என்று வாய் நிறைய அழைக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஜஸ்ட் இது லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டவுட்டா இருந்துச்சு இல்லையா, அதனாலதான் மார்க் பண்ணிருக்கிறேன். சோ பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் எப்ப தொடங்கி இருப்பாங்கன்னு பார்த்தோம். எஸ், எல்லாமே 2 வரும் இல்லையா. மே 22, 2022 நீலகிரியில வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ எதற்கானது அப்படின்னா, போதிய சத்து இல்லாமல் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் மூலமாக தீவிர ஊட்டச்சத்து உணவு வகைகள் அப்படிங்கிறது வழங்கப்படுகின்றன. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 6 மாதத்துக்கு உட்பட்ட, அதாவது 0ல இருந்து 6 மந்த்ஸ், ஓகேவா, இயர்ஸ் போட்டேன், 6 மந்த்ஸ், 0ல இருந்து 6 மந்த்ஸ்க்கு உட்பட்ட 76,705 பச்சிளம் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்களுடைய பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் அப்படிங்கிறது அவங்க வீட்டுக்கே போயிட்டு கொடுப்பாங்க. சோ அதுதான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். அடுத்தது காலை உணவு திட்டம். பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் உருவாக்கி இருக்கிறோம். சோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். சோ இது வந்து ஒரு பழமொழி, அன்லாக்ட், தெரிஞ்சுக்கோங்க, தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ்ல எங்கேயாவது யூஸ் ஆகும். ஓகே, எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கொள்கை எந்த திட்டத்தின் மூலமா இதாகுது அப்படின்னா, இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காலை உணவு திட்டம் அண்ட் இவங்க கொண்டு வந்த எல்லாத்தையும் பொறுத்துதான் சமூக நீதி, வளர்ச்சி, சம உரிமை, திராவிட மாடல் அரசு. சோ அவங்களோட நோக்கம் எல்லாருக்கும் எல்லாமும். ஆமா, தமிழ்நாடு இந்திய நாட்டின் 2வது வளர்ந்த பொருளாதார மாநிலமா இருக்குதுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான் திருப்பி வந்து கொடுத்திருக்காங்க. சோ வறுமை குறியீடுல 2.2 விழுக்காடா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட பிளேஸ் இப்போ எத்தனை? 2025 டேட்டா படி 102. ஸோ எவ்வளவு மார்க் ஸ்கோரு? 25.8. 25.8. ஸோ 2024ல எவ்வளவு இருந்தோம்? 105. ஸோ இந்த டேட்டாவை வந்து இந்தியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா? புரியல. இல்ல மேம். எஸ், இல்ல. ஓகேவா, இதை வந்து இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இங்க எல்லாம் இவ்வளவு வறுமை இல்லை, நீங்க வந்து சும்மா ஏனோ தானோன்னு கணக்கெடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட்டினி சாவு இல்லாத மாநிலங்களின் பட்டியல்ல தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு. சோ மொத்த பெண் தொழில் பணியாளர்கள்ல 41% பெண்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். சோ அதிகமான தொழில் நிறுவனங்கள் இருக்கிற மாநிலம் எதுனா அதுலயும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல 39,666 தொழிற்சாலைகள் கொண்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். செகண்ட் பிளேஸ்ல வந்து குஜராத் 31,031 தொழிற்சாலைகள். ஓகேவா. தேர்ட் வந்து மகாராஷ்டிரா 26,446 தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள மாநிலத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு, செகண்ட் பிளேஸ்ல குஜராத், தேர்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா. சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது.
அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கியதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது. சோ பெற்றிருக்குதாமா சொல்றாங்க, நம்பணும். ஓகேவா, நம்பிக்கோங்க. இந்தியாவிலே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குதாமா. நெக்ஸ்ட் வந்து வீட்டு வசதி திட்டம். சோ ஒன்றிய அரசு வீடுதோறும் குடிநீர் அப்படிங்கிற திட்டத்தை வச்சிருக்காங்க. சோ அதுக்குதான் என்ன திட்டம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? ஜல் ஜீவன். எஸ், ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2019 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஓகே. சோ ஒரு வீட்டுக்கு எவ்வளவு தண்ணீர் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க? 55 லிட்டர்ஸ். சோ டார்கெட் இயர் என்ன இந்த ஸ்கீமுக்கு? 2024. ஓகே, ஃபைன். சோ நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிற மாநில தொகையானது 2016 ஆண்டு முதல் இன்று வரை 1.5 லட்சமா தான் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல வந்து அதிகமா கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, 360 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு கட்டி கொடுக்குறாங்க. 2030 டார்கெட் இயர் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள், குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிறது தான் இதோட இலக்கு. நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னீங்க. ஆமா, 369 ஏதாவது ஒண்ணு 360. ஓகேங்களா, கரெக்டா எக்ஸாக்ட் டேட்டா இதுதான், 360 ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா, சென்ட்ரலுக்குமே எக்ஸாக்டா டேட்டா ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா போட்டு விடுங்க. சோ அது எக்ஸாக்ட் டேட்டா இல்லைன்னு நினைக்கிறேன். சோ 360 தான் எக்ஸாக்ட், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. சோ விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு எல்லாம் நாங்க செலவு பண்றோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் சிறைத்துறை விதிகள் திருத்தம். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை சுற்றுவட்ட பல பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதிதாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ போக்சோ ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2012. இதுல அமெண்ட்மெண்ட் எப்ப பண்ணாங்க? 2018. ஓகே, ஃபைன். சோ இந்த 2018ல அந்த ஃபைன் அமௌண்ட் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க மேக்ஸிமம்? இந்த क्वेश्चन தானே ரீசனா நடந்த ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. எவ்வளவு யாருக்குமே ஞாபகம் இல்லையா? ஏஜா? ஓகே, சரி, ஏஜ் சொல்லுங்க அப்போ. 18 மேம். 18. ஓகே. சோ அதாவது 12-14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கா? அந்த குழந்தைகள் அவங்க பாதிக்கப்பட்டா கண்டிப்பா அந்த குற்றத்துல ஈடுபட்டவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து தூக்குதான். ஓகேவா? சோ மத்தவங்களுக்கு அந்த 18 அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வயது 18 வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்து கொஞ்சம் வேரி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த தண்டனை வந்து மாறுபட்டு இருக்கும். சோ அதுதான் வந்து இந்த 2018ல திருத்தம் பண்ணியிருப்பாங்க. சோ அது வேணா பார்த்து போட்டு விடுறேன் குரூப்ல. ஓகே. புதிய மாநகராட்சிகள், நகராட்சிகள் உதயமாகி இருக்குது. சோ தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது இப்போ? 25 மாநகராட்சிகள் இருக்குது. ஓகே. சோ பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, சோ இவங்களோட கொள்கைகள் எல்லாம் தான் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சிவகங்கை மாவட்டம் பண்ண நலத்திட்ட உதவிகள். சோ சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடி இந்த பிளேஸ்ல தான் அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்கு. சோ நம்மளுக்கு தெரியும் 1985ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இதுல வந்து பெருசா பாயிண்ட்ஸ் இருக்காது. இந்த காரைக்குடியில தான் வீர கவியரசர் முடியரசனுக்கு திருவுருவ சிலை அப்படிங்கறது அமைக்கும் பணியை பண்ணிட்டு இருக்காங்க. அது போல மருதுபாண்டியர் சகோதரர்கள் திருவுருவ சிலை அப்படிங்கிறதும் அமைக்கப்பட்ட இருக்குது. சோ மருதுபாண்டியர்களுக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு எப்போ? ஓகே. திருப்பூர் குமரனுக்கும் மருதுபாண்டியர்களுக்கும் ஒரே வருஷம் தான் அஞ்சல் தலை வெளியிட்டு இருப்பாங்க. எப்போ? 2004 மேம். எஸ், 2004. ஓகேவா? திருப்பூர் குமரன், மருது பாண்டியர் 2 பேருக்குமே வந்து 2004ல தான் வெளியிட்டு இருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 985 பயனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் இதெல்லாம் வழங்கியிருப்போம்னு கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம். சோ இது ரொம்ப முக்கியமானது.
கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் சேலம் மாவட்டம் தலைவாசல், ஓகேவா, இந்த தலைவாசல் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிறத தொடங்கி வச்சிருக்காங்க. சோ சிம்பிளா கால்நடைகளுக்கான ஆராய்ச்சி நிலையம் எங்க தொடங்குனாங்கன்னு கேட்டா தலைவாசல், சேலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நபார்ட் தேசிய வேளாண் வளர்ச்சி வங்கி மூலம் கடனுதவி அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு பெற்று ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நபார்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? டேட் ஜூலை 12. ஜூலை 12, 1982. சோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி நபார்டு அமைக்கப்பட்டுச்சு? சிவராமன் கமிட்டி, ஓகேவா. சோ இது முக்கியம். நபார்டோட ஹெட் வந்து யாரு? துணை கவர்னர், ஓகேவா. ஆர்பிஐயோட துணை கவர்னர்ல ஒருத்தங்க வந்து நபார்டுக்கு ஹெட்டா இருப்பாங்க. சோ ஆர்பிஐல எத்தனை துணை கவர்னர் இருப்பாங்க? 4 பேர். எஸ், 4 பேர், ஓகேவா. இப்ப ஆர்பிஐயோட கவர்னர் யாரு? சஞ்சய் மல்கோத்ரா. ஓகே. 25வது ஆர்பிஐயோட கவர்னரா யாரு இருந்தாங்க? எஸ், சக்தி காந்ததாஸ் வந்து இருந்திருப்பாரு. இப்ப இருக்கிறவரு 26. ஓகே. ரெப்போ ரேட் இப்ப எவ்வளவு? 5.5. ஓகேங்களா. 5.5 தான் வந்து இப்போ ரெப்போ ரேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே விருதுகளை தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 15/1/2025 திருவள்ளுவர் திருநாள், இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. திருவள்ளுவர் ஆண்டு எப்போ? திருவள்ளுவர் ஆண்டு அது ஓகே. ஸோ ஆக்சுவலா திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி எந்த டேவை சொல்லியிருப்பாங்க? திருவள்ளுவர் நாள் அப்படிங்கிறது எப்போ தொடங்கும்? தை ஃபர்ஸ்ட் வந்து திருவள்ளுவர் ஆண்டு, அடுத்த தை 2 வந்து திருவள்ளுவர் நாள். எஸ், ஓகே. சோ தமிழ் சமுதாய உயர்வுக்கு தொண்டாற்றிய பெருமை சேர்த்த தமிழறிஞர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது கொடுத்திருப்பாங்க. சோ 2024ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது, பெருந்தலைவர் காமராஜர் விருது, மகாகவி பாரதியார், பாரதிதாசன், திருவிகா தமிழ் தென்றல், முத்தமிழ் கவிஞர் கியாபை விஸ்வநாதம், முத்தமிழறிஞர் கலைஞர், பிற்படுத்தப்பட்டோர் இவங்களுக்கெல்லாம் வந்து சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் தந்தை பெரியார் விருது, ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் விருது ஆகிய 10 விருதுகளை விருதாளருக்கு வழங்கியிருப்பாங்க. இதுல மெயினா என்னன்னா எந்த டிபார்ட்மெண்ட் எந்த விருதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. சோ இதுதான் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் இவங்க சார்புல கொடுக்கக்கூடியது தந்தை பெரியார் விருது மற்றும் தந்தை பெரியார் விருது, ஓகேவா. இதுவே ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் சார்புல கொடுக்கறது டாக்டர் அம்பேத்கர் விருது. சோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மகாகவி பாரதியோட நினைவு நாளான செப்டம்பர் 11ஆம் நாள் வந்து மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவித்து சிறப்பிக்கும் வகையில் இலக்கிய மாமணி விருது அப்படிங்கிற புதிய விருதும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. சோ 2025க்கான திருவள்ளுவர் விருது பெரும்புலவர் படிக்காரமு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சோ இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அவார்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 2024 பேரறிஞர் அண்ணா வந்து எல் கணேசன் அவர்களுக்கு, ஓகேவா. சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கணேசன் பிள்ளையாரும் முருகனும் இருப்பாங்க. சோ யாரு அண்ணா? கணேசன் தானே அண்ணா. சோ அண்ணா வந்து அண்ணா விருது கணேசனுக்கு கொடுத்திருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் விருது, சோ இது வந்து யாருக்கு கொடுத்திருப்பாங்கன்னா தங்கபாலு. சோ காமராஜர் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் விருது, சோ இது வந்து கவிஞர் கபிலன், ஓகேவா. சோ இதுக்கு சட்டனை மறந்துட்டேன், சொல்றேன். பாரதிதாசன் விருது வந்து செல்வ கணபதி, ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க பாரதிதாசன் வந்து ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்தது வந்து தமிழ் தென்றல் திருவிகா விருது. சோ இது யாருக்குன்னா ரவீந்திரநாத்துக்கு கொடுத்திருப்பாங்க. முத்தமிழ் கவிஞர், சோ இது வந்து பொதிய வெப்பன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்திருப்பாங்க. சோ காவலர், ஓகேவா, முத்தமிழ் காவலர், இவர் வந்து மலை மாறி காவல் காப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பன், ஓகேவா. வெற்பு அப்படிங்கிறதுக்கு மலை அப்படிங்கிற ஒரு பொருளும் தமிழ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா. சோ அப்படி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் 1 சவரன் தங்க பதக்கம் தகுதியுரை வழங்கி
பொன்னாடை அணிவித்து சிறப்பு செஞ்சிருப்பாங்க. எவ்வளவு அப்படின்னா 2 லட்சம் ரூபாய். அதுவே இந்த பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் 2024க்கான தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா. சோ பெரியார் தான் விடுதலை பத்திரிகை நடத்தினார் இல்லையா. சோ அப்ப விடுதலை ராஜேந்திரன். ஆதி திராவிடர் பழங்குடியின நலத்துறை சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இவங்களுக்கு எவ்வளவுன்னா 5 லட்சம் ரூபாய். மத்தவங்களுக்கு எல்லாம் 2 லட்சம், இவங்களுக்கு 5 லட்சம். இதுவே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது வந்து 2024 தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். இது ஃபர்ஸ்டா முத்துவாவசி அப்படிங்கிறவருக்கு தான் கொடுத்திருப்பாங்க. இப்ப 25ல பாத்தீங்க அப்படின்னா படிக்காரமோ அப்படிங்கிறவருக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா. சோ இந்த மைனாரிட்டிஸ் இது ரிலேட்டடா கொடுக்கக்கூடியது 5 லட்சம், கலைஞர் பேர்ல கொடுக்கக்கூடியது 10 லட்சம், மீதி எல்லாமே 2 லட்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அமௌண்ட் முக்கியமா அப்படின்னா முக்கியம். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் ஏதோ ஒரு துறை சார்பில் வழுதரட்டி கிராமத்தில் 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம், இந்த கோவிந்தசாமி இவருக்கு வந்து திருவுருவ சிலை உடன் கூடிய நினைவகம் அமைக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆல்ரெடி பார்த்தா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். சோ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். 24 ஜூன் 12. எஸ் 24 ஜூன் 12ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது திருமண நிதி உதவி திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். சோ இந்த உதவிகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சோ இதை இன்னும் சோசியல் இஷ்யூஸ்ல நல்லா டீட்டெயிலாவே பார்ப்பீங்க அந்த டாபிக் கீழ. நெக்ஸ்ட் வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் எப்ப தொடங்கி இருப்பாங்க. 2022. எஸ் 2022ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மணிமண்டபம். சோ சமூக நீதிக்கான தொடர்ச்சியான போராட்டங்களின் வரிசையில் 1987 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கோரி வட தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. சோ அதுல வந்து துப்பாக்கி சூட்டுக்கு பலியான 21 சமூக நீதி போராளிகள். ஓகேவா. சோ அவங்களுக்கு தான் இந்த நினைவிடம் அப்படிங்கிறது அமைக்கப்பட இருக்குது. 1989ல அமைந்த முத்தமிழ் கலைஞர் தலைமையிலான அரசு இந்தியாவிலேயே முதல் முறையாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவை அமைத்து கொடுத்து அவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வழங்கி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சம வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. சோ இது வந்து எம்பிசி அப்படிங்கிற கேட்டகரி 1989ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ இதே பிசி ஆமா பிசி முஸ்லீம் வந்து எப்ப கிரியேட் பண்ணிருப்பாங்க. பிசி முஸ்லீம் 2007. ஓகேங்களா. 2007 ஒற்றைப்படை நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க 7. ஓகேவா. பிசி முஸ்லீம் வந்து 2007, இது வந்து 1989 கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இது முக்கியம். இந்த பிசி முஸ்லீம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் 2 டைம் கேட்டிருக்காங்க. எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு, அவங்களுக்கு ரிசர்வேஷன் அந்த உள் ஒதுக்கீடு கொடுப்பாங்கல்ல 3.5%. சோ அது வந்து நெக்ஸ்ட் பேரவை விதி 110. சோ லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். இந்த 110க்கு கீழே என்ன கொண்டு வந்தாலும் யாராலையும் கொஸ்டின் கேட்க முடியாது, உடனுக்குடன் அமலுக்கு வரும். சோ அதுக்கு கீழே 2/9/2021 அன்று 1987ல ரிசர்வேஷன் போராட்டத்துல 21 போராளிகள் இறந்தாங்க. சோ அவங்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆதரவோடு 1952ல முதல் பொது தேர்தல்ல இந்த கோவிந்தசாமி அப்படிங்கிறவரு போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. சோ அவர் 1967ல அண்ணா வந்து சிஎம் ஆனப்பவும் அவரோட அமைச்சரவையிலையும் இருந்திருப்பாரு. சோ 1969ல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவரோட அமைச்சரவையிலையும் இருந்து வேளாண் துறை அமைச்சரா சிறப்பா பொறுப்பேற்று செயல்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த இதுக்காக தான், அதுக்கு நினைவாதான் இந்த கோவிந்தசாமி அப்படிங்கிறவருக்கு நாங்க நினைவகம் எழுப்புறோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா. சோ சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா அப்படிங்கிற கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி இருக்காங்க. இதுல வந்து இது இம்பார்ட்டன்ட். நம்ம 6th வந்து ஒரு பாக்ஸ்ல என்னென்ன ஸ்டேட்டுக்கு என்னென்ன டான்ஸ் கொடுத்திருப்பாங்கல்ல. யக்ஷகானம் எந்த ஸ்டேட்டோடது? கர்நாடகா. ஓகேவா. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் யக்ஷகானம் கர்நாடகா, அடிக்கடி கேட்பாங்க எஸ்எஸ்சி என்டிபிசில எல்லாம். சோ கேரளாவுக்கு வந்து தையம், இது தெரியும். மகாராஷ்டிரால லாவணி, ராஜஸ்தானுக்கு கூமர். சோ இன்னொன்னு இருக்கும், கூமருக்கு கூட இன்னொன்னு இருக்குமே, என்னது ராஜஸ்தான்ல? கல்பேலி. ஓகேவா. கல்பேலி அப்படிங்கிற டான்ஸ் இருக்கும். சோ இதுக்கு ஷார்ட்கட் வீடியோ கூட போட்டிருப்பேன்.
ராஜ் அப்படிங்கிற அங்கிள் வந்து சரியான பூமர் அங்கிள். ஓகேவா, ஒரு பூமர் அங்கிள். அவர் எப்பவுமே கல்லு மாதிரி இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜ் வந்து ஒரு பூமர் அங்கிள், கல்லு மாதிரி இருப்பாருன்னு மறக்காது. சோ மேற்கு வங்காளத்துல வந்து தனுச்சி நடனம், கோவால விளக்கு நடனம், உத்தரகாண்ட்ல சபேலி நடனம். ஓகேவா, சோ இது இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புரிசை சம்பந்த தம்பிரான். சோ இவரோட தெருக்கூத்து. சோ இவர் யாரு அப்படின்னா ரீசெண்டா பத்மஸ்ரீ விருது 2025 கொடுத்திருப்பாங்க. சோ இவர் பேரு கூட கேட்டிருந்தாங்க ஏதோ ஒரு எக்ஸாம்ல. 4 தமிழ்நாட்டுல இருந்து பத்மஸ்ரீ வாங்கினவங்க பேரு 4 பேரையும் லெஃப்ட்ல கொடுத்து ரைட்ல அவங்க என்னென்ன துறைகளோடு தொடர்புடையவர்கள் அப்படிங்கறது கேட்டிருந்தாங்க. சோ தமிழ்நாட்டுல இருந்து பத்மஸ்ரீ டோட்டலா 10 பேர் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை வந்து அடுத்தது ஒரு கிளாஸ்ல இல்ல வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் விழுப்புரம் மாற்றுத்திறனாளிகள் கலைக்குழுவினரின் மல்லர் கம்பம். சோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இது சாரண சாரணியர் இயக்கத்தில் வைர விழா நிகழ்வு. சோ அந்த வைர விழா நிகழ்வோட பேரு வந்து அதுல வந்து ஜம்போரி அப்படிங்கிறது பெருந்திரள் அணியாக நடைபெற்று வரும். ஓகேவா, சோ ஜம்போரி எதுல நடக்கும்னு கேட்டா சாரண சாரணர் இயக்கம். ஓகே, ஸ்கவுட் கைடு அதுல நடக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது யாரோடதுன்னா கணியன் பூங்குண்டனார் அவர்களோடது. சோ 2000வது ஆண்டில் தமிழ்நாட்டில் சாரண சாரணியர் இயக்க பொன்விழா பெருந்திரள் அணி நடந்துச்சு. சோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாரண சாரணியர் இயக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 1950ல தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். சோ அதோட பொன்விழா ஆண்டுதான் 2000ல கரெக்டா 50 இயர்ஸ் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த கான்செப்ட், இந்த சாரண சாரணியர் இயக்கம் வந்து 1909ல வந்து பிரிட்டிஷ் அவங்கள சேர்ந்த ஒருத்தர் தான் சொல்லியிருப்பாரு. சோ இதே கான்செப்டை யாரு எடுத்துரைச்சிருப்பாரு அப்படின்னா நம்ம MC ராஜா வந்து இந்த சாரணர் சாரணியர் சம்பந்தமா சில விஷயங்கள் அந்த குட்டி குட்டியா இயக்கங்கள் மாதிரி நடத்தி இருந்திருப்பாரு. சோ இவங்க போக வேற யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அன்னி பெசன்ட் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கவுட் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது 1916-17 பீரியட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸ்கவுட் பாய்ஸ் சம்திங் என்னவோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஹிஸ்டரி. இது இல்லாம 1950ல தான் வந்து அபிஷியலா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சாரண சாரணியர் இயக்கம் இந்தியால தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக் அறிக்கைப்படி 17 இலக்குகளிலும் இந்திய ஒன்றியத்திலே தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த எஸ்டிஜி கோல் அதுதான். அடுத்தது சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம். சோ நமக்கு தெரியும், இந்த பழைய படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ மனுஷனை வச்சு இன்னொரு மனுஷனே வந்து சைக்கிள் ரிக்ஷா மிதிச்சுட்டு போவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி அந்த சைக்கிள் ரிக்ஷா வழங்குற திட்டத்தை வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் எப்ப தொடங்கி வச்சிருப்பாரு அப்படின்னா 5/6/1973. அதாவது 5 ஜூன் 1973. சோ ஜூன் 5 என்ன தினம்? என்விரான்மெண்ட் டே, சுற்றுச்சூழல் தினம். சோ 1973ல என்ன நடந்துச்சு? டக்குன்னு என்ன ஞாபகம் வருது? வந்திருக்கணுமே நேரம். எஸ், கேசவானந்த பாரதி கேஸ். ஓகேவா, 1973 ஏப்ரல் 24ல கேசவானந்த பாரதி கேஸ் அப்படிங்கிறது நடந்தது. ஓகே ஓகே அதே 1973ல தான் சைக்கிள் ரிக்ஷா திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. சோ போலீஸ்ன்னு எதுக்கோ போட்டிருக்கீங்க, எதுக்கு? ஃபர்ஸ்ட் உமன் போலீஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களே. உமன் போலீஸா 1973லயா? ஆமா மேம். ஓகே ஃபைன், ஆமா கரெக்ட். அதோட எண்ணிக்கை தான் வந்து ஜெயலலிதா அவங்க பீரியட்ல இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்களா? 1992 ஜெயலலிதா. ஆமா 1992ல. எஸ் ஓகே. அப்ப இந்த 1973னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துடணும். எது வருதோ இல்லையோ கேசவானந்த பாரதி ஞாபகம் வந்துடணும். அடுத்தது விடியல் பயண திட்டம். சோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி 7/5/2021ல மகளிர் விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறதுக்கு கையெழுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த டேல இருந்து அது தொடங்கி இருக்கும். பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா அப்படிங்கிறது சோ 75th இயர். சோ அதோட ஜம்போரி வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா திருச்சியில நடந்திருக்கும். சோ ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் மாணவர்கள் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். சோ 2000ல 15th இயர் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. சோ சும்மா ஜஸ்ட் கொடுத்திருப்பாங்க. சாரண இயக்கத்தை தோற்றுவித்த திரு ராபர்ட் பேடன் பவுல். ஓகேவா, சோ இவர் தான் வந்து 1909ல வந்து ஃபாரின்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. சோ அவரோட நோக்கமும் இதுதான் அப்படிங்கிறத சொல்லி ஒரு பெரிய கதை கொடுத்திருப்பாங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாசிச்சு பாருங்க.
அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் மூலமா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இவரோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ சாரண சாரணியர் இயக்கத்தினை 1907 சொல்லிட்டேன். 1907 இங்கிலாந்துல ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ 1907 என்ன நடந்திருக்கும்? சூரத் ஸ்பிளிட். எஸ், சூரத் ஸ்பிளிட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது அந்த சூரத் ஸ்பிளிட்டுக்கு கூட இந்த சாரண சாரணியர் இயக்கத்தையும் பேடன் பவுல், ஓகேவா, ஸோ அவர் தொடங்கி வச்சாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியால 1950 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சுதந்திர இந்தியால. ஸோ அடுத்தது ஐயன் திருவள்ளுவர் நாள், இது நமக்கு தெரியும், ஜனவரி 15. அடுத்தது சிங்காரவேலரை சிந்தனை சிற்பின்னு சொல்லுவாங்க, இதுவுமே நம்ம ஆல்ரெடி ஐஎன்எம்ல பார்த்திருப்போம். நெக்ஸ்ட், ராமநாதபுரத்துல இந்தியாலேயே முதல் முறையா ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி ஏற்படுத்தவும் திருச்சி இலந்தைப்பட்டியில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்க அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. ஸோ இது முக்கியம். ஓகேவா? ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி ஃபர்ஸ்ட் டைமா எங்க அமைக்கிறாங்கன்னா ராமநாதபுரத்துல. சோ அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகியுள்ள பாரா ஒலிம்பிக் தங்கம் வென்றுள்ள தங்கை துளசிமதி முருகேசன் அவர்கள். சோ துளசிமதி முருகேசன் இவங்களுக்கு ரீசெண்டா ஒரு விருது கொடுத்திருப்பாங்களே, என்ன விருது? எஸ், கல்பனா சாவ்லா விருது. ஓகேவா? சோ 2025 கல்பனா சாவ்லா விருது துளசிமதி முருகேசன் இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. இவங்க அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க, பாரா ஒலிம்பிக்ல கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. சோ அதே போல டேபிள் டென்னிஸ், இந்த சத்யன் அப்படிங்கிற இவர் டேபிள் டென்னிஸோட தொடர்புடையவர், இவரும் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காரு. சோ யார் யாரு என்னென்ன விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்னு தெரியணும். அடுத்தது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை May 8, 2023, சோ விடியல் பயணம் தொடங்குச்சு இல்லையா, அதே நாள், ஆனா ஒரு 2 வருஷம் கழிச்சு சாம்பியன் அறக்கட்டளை அப்படிங்கிறத தொடங்கி இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் விளையாட்டுத்துறை, இதுல இருக்கிறவங்களுக்கு 3% ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1975 ஆண்டு காலகட்டத்தில் உலகின் மிக சிறந்த கால்பந்தாட்ட வீரராக திகழ்ந்த பீலே. ஓகேவா? சோ இது ஒரு ஸ்டோரி சொல்லி இருப்பாரு, என்னன்னா இந்த பீலேவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபரா இருந்த ஃபோர்டு, சோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் திடீர்னு ஓடி போயிட்டு பீலேட்ட ஆட்டோகிராஃப் கேட்டிருக்கான். அந்த ஃபோர்டை கண்டுக்கவே இல்லை. அப்ப அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபீலே ஒரு வறுமையான பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலில இருந்து வந்தவர், பட் அவரு ஸ்போர்ட்ஸ்ல தன்னோட ஒரு சாம்ராஜ்யத்தை பதிப்பிச்சு வச்சிருக்காரு. அப்போ எல்லாரையும் இழுக்கக்கூடியது அந்த திறமைதானே தவிர பதவி இல்லை அப்படிங்கிறத இதுல ஒரு ஸ்டோரியா பதிவு பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் மகளிர் சுய உதவி குழுக்கள். சோ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1989 தர்மபுரியில. சோ அடுத்த விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். சோ இதன் மூலம் எக்ஸாக்டா 888 rupees அப்படிங்கறது சேவ் பண்றாங்க. ஓகே, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதுல நான் சொன்னது எது இம்பார்ட்டன்ட்னா, இதுல ஒரு கமிட்டி கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் கொஸ்டின். குடும்பத்திற்கு டேஷ் என்பதை ஊக்குவிக்கவும் மக்கள் தொகையை டேஷ் ஆண்டில் நிலைப்படுத்தவும் 2000வது ஆண்டில் தேசிய மக்கள் தொகை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, 2 குழந்தை திட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்கு 2046க்குள்ள இதை நிலைப்படுத்தணும், ஸ்டேபிளா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 2000வது ஆண்டு ஒரு நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கறத அடாப்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் புதுமையான கேள்விகள், பாத்துக்கோங்க. அடுத்தது, இந்தியாவின் தேசிய புள்ளி விவர ஆணையம் இவரது தலைமையில் இருந்துச்சு அப்படின்னா ரங்கராஜன். அப்புறம் என்ன கொஸ்டின்? உச்ச நீதிமன்றத்தால் இதை ஆராய்வதற்காக நீதியரசர் டிபி வத்வா குழு அமைக்கப்பட்டது. ஓகேவா? சோ டிபி வத்வா குழு அப்படிங்கிறது 2006ல போட்டிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக முறை, இதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக போடப்பட்ட ஒரு குழு தான் டிபி வத்வா. 2006. இந்தியாவில் உரங்களுக்கான ஊட்டச்சத்தின் அடிப்படையிலான மானிய கொள்கை துவங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா 2010. சுத்தம் செய் இந்தியா பட்டியலில் எந்த இந்திய நகரம் மிக சுத்தமான நகரம் அப்படின்னு சொல்லி, இது பழைய கொஸ்டின் தான், சோ மைசூர், இது தேவையில்லை. இதோட ரிலேட்டடா பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபில்தியஸ்ட் ஆர் டர்ட்டியஸ்ட் சிட்டி இன் இந்தியா இது 2025 மதுரை. எஸ், மதுரை. ஓகேவா? டர்ட்டியஸ்ட் சிட்டி இன் இந்தியா தெரிஞ்சுக்கோங்க. சென்னை சென்னையே 3rd பிளேஸ்ல 4th பிளேஸ்ல தான் இருக்காங்க, பட் மதுரை 1st பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியாவின் 20வது சட்டக்குழுவோட தலைவர் யாருன்னா நீதிபதி அஜித் பிரகாஷ் ஷா. ஓகேவா? சோ இந்த லா கமிஷன், இதுல இப்ப எத்தனையாவது லா கமிஷனர் இருக்காரு?
23 மேம்? ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். 23. ஸோ இவருக்கு முன்னாடி வந்து அந்த ரித்துராஜ் அஸ்வதி அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. இப்ப யார் இருக்காங்க? தினேஷ் மல்லி. எஸ், தினேஷ் சம்திங் ஏதோ பேரு தான், அவர் தான் இருக்காரு. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அண்மை காலத்தில் மத்திய அரசு நம் நாட்டின் ஒரு நகரத்தை ஆன்மீக புனித தலைநகராக உருவாக்க முடிவெடுத்துள்ளது. சோ அதுல எந்த நகரம் அப்படின்னா புத்தகயா. ஓகேவா, புத்தகயாவை தான் ஆன்மீக புனித தலைநகரா உருவாக்க முடிவெடுத்திருக்காங்க. இந்தியாவோட மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் பாரதி ஏர்டெல். சோ தமிழ்நாட்டின் எந்த மாநகராட்சிக்கு 2015, ஸோ இது 2015ல உள்ளது, ஆகஸ்ட் 13 வந்து உறுப்புதான நாள். அதுக்கப்புறம் அகில உலக காணாமல் போனவர் தினம் வந்து ஆகஸ்ட் 30 தான். நெக்ஸ்ட், செவ்வாய் கிரகத்தில் எந்த வாயு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மீத்தேன். சோ செவ்வாய்க்கு எந்த ஒரு சேட்டலைட் அனுப்பியிருப்பாங்களே, அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண. சோ இது என்ன திட்டம்? மங்கல்யான். ஓகேவா. சோ நிலாவை பத்தி ஆராயறதுக்கு சந்திராயன். சந்திராயன். ஓகே. நெக்ஸ்ட் அவ்வளவுதான். சோ இது பாருங்க, ஆண்ட்ராய்டு அதோட நேம் கேட்டிருப்பாங்க, வெர்ஷனும் அதோட நேமும். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ ஆண்ட்ராய்டு 6.0 அப்படின்னா மேஷ்மெலோ, ஆண்ட்ராய்டு 5.0 அப்படிங்கிறது லாலிபப்பு, ஆண்ட்ராய்டு 4.4 வந்து கிட்கேட்டு, ஆண்ட்ராய்டு 4.3 வந்து ஜெலிபீன். ஓகேவா. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மட்டும் யாராச்சும் இமேஜ் எடுத்து போட்டுருங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டோம், குரூப்ல போட்டுருங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஆஸ்பிரண்டா இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ அதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். இது பாருங்க, தமிழக அரசு ஏபிஜே அப்துல் கலாம் விருதை ஒரு தமிழருக்கு எந்த துறையில் பங்களிப்பதற்காக வழங்குகிறது அப்படின்னா அறிவியல், கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சி, மனிதநேயம் மற்றும் மாணவர் நலன். ஓகேவா. இது மேக்சிமம் ஆப்ஷன் பார்த்தாலே போட்டுருவீங்க. ஓகே. மாணவர்களின் கல்வி கடன் தொடர்பான மத்திய அரசின் தகவல் கீழ்கண்டவற்றுள் எதனுள் உள்ளது அப்படின்னா வித்யலட்சுமி அப்படிங்கிற ஒரு இதுக்கு கீழே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய புள்ளியியல் தினம், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே, ஜூன் 29. அடுத்தது 2020 ஒலிம்பிக் டோக்கியோல நடந்திருக்கும். ஐ மீன் அந்த கொரோனானால நடந்திருக்காது, 2021ல இது நடந்திருக்கும். 2020 டோக்கியோன்னு தான் அதை வந்து சொல்லுவாங்க. அடுத்தது 1966ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் யாரு அப்படின்னா HC மாத்தூர். ஓகேவா. சோ இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் இல்லையே, HC மாத்தூரா, தப்பா மார்க் பண்ணிருக்கிறேனா? 38 டி. ஓகே, மொராஜி தேசாய். ஓகேவா. 1965 வந்து மொராஜி தேசாய். சோ இவருக்கு அப்புறமா ஹனுமந்தையா வந்திருப்பாரா? 2005 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனோட தலைவர் யாரு? டூ 2005ல யார் இருந்திருப்பாங்க? பால்டி. ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வீரப்ப மொய்லி, ராமச்சந்திரன், அவங்க 2 பேரும் வருவாங்க. கரெக்ட். சோ இது வந்து மொராஜி தேசாயும் ஹனுமந்தையாவும். ஓகே. இந்திய ஐக்கியத்தின் உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விட அதிக அதிகாரம் உடையதுன்னு சொன்னது அலாடி கிருஷ்ணசாமி ஐயர். இதான் இதுல இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எல்லாம் இருக்குது, பாத்துக்கோங்க. ஓகேவா. PDF ஆல்ரெடி போட்டு விட்டேன் குரூப்ல. ஓகே, அப்ப கிளாஸ் முடிச்சுக்கலாமா?